ஓகே, இப்போ ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் இது எப்படின்னா நம்ம ஒரு பில்டிங்கோட ஹைட்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கும், இல்லாட்டினா ஒரு மவுண்டைனோட எட்ஜில் இருந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு பில்டிங் இருக்கு, பில்டிங்கோட ஹைட்டை நம்ம ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஹெச். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல ஒரு ஆப்ஜெக்டை லான்ச் பண்றோம் u அப்படிங்கிற ஸ்பீட்ல. ஓகேவா? இப்போ நமக்கு எப்படின்னா இது ஹரிசாண்டல் டைரக்ஷன் அப்படிங்கிறனால எனக்கு ஆங்கிள் என்ன அப்படின்னா 0, லான்ச்சிங் ஆங்கிள் வந்து 0, லான்ச்சிங் ஆங்கிள் 0. பட் எனி இன்ஸ்டன்ட் நமக்கு அந்த டைரக்ஷன் ஆஃப் மோஷனுக்கும் ஹரிசாண்டலுக்கும் இடையில ஒரு ஆங்கிள் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பார்ப்போம். இது த்ரோ பண்றோம், இப்போ வந்து இங்க தரையில வந்து விழுந்துரும். ஓகேவா? ஒரு பாரபோலா பாத்துல வந்து கீழே விழுது. இது கொஞ்சம் பாரபோலா மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? சரி, இப்போ சப்போஸ் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம், லான்ச் பண்ணதுல இருந்து ஒரு பாயிண்ட், இதை நான் ஓன்னு வச்சுப்போம், இந்த பாயிண்ட்டை ஓன்னு வச்சுக்கலாம். இப்போ இதை பீன்னு வச்சுப்போம். இப்போ இந்த பி அப்படின்ற பாயிண்ட்டுக்கு நமக்கு ஒரு ஃபைனல் வெலாசிட்டி v வெக்டார் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த v வெக்டார் வந்து ஹரிசாண்டலோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் இருக்கும், ஒரு காம்பனன்ட் இருக்கும், ஹரிசாண்டல் காம்பனன்ட் இருக்கும். அதுக்கு ஹரிசாண்டல் காம்பனன்ட் vx இருக்கும், அதுக்கு வெர்டிக்கல் காம்பனன்ட் vy இருக்கும். இதுல vx யாருன்னு பார்த்தோம்னா அன்சேஞ்ச்டு, அது u தான். ஓகேவா? பட் vy யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அது வேரியபிள். பட் இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி 0 தான். ஓகேவா? இப்போ நான் ஹரிசாண்டலா ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணும் போது எனக்கு இனிஷியல் ஹரிசாண்டல் ஸ்பீடு தான் இருக்கும், இனிஷியல் வெர்டிக்கல் ஸ்பீடு இருக்காது. ஓகேவா? இனிஷியல் வெர்டிக்கல் ஸ்பீடு 0, தென் அதோட ஆக்சலரேஷன் gt. ஓகே, நார்மல் யூஷுவல் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, v is equal to u plus at. எனக்கு இனிஷியல் வெர்டிக்கல் ஸ்பீடு 0, ஆக்சலரேஷன் -g எடுத்துக்க போறோம். -g plus g எது வேணாலும் எடுத்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா vyயும் அது நெகட்டிவ் அப்படின்னும் போது நமக்கு கேன்சல் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அப்போ எனி இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி வெக்டார் v வெக்டார் ஈக்குவல் டு vx i கேப் பிளஸ் vy j கேப். ஓகேவா? அப்ப vx எவ்வளோ, u i கேப் மைனஸ் gt j கேப். இதான் நமக்கு வெலாசிட்டி வெக்டாரோட வேல்யூ. புரிஞ்சுதா? ஓகே, இப்போ இந்த வெலாசிட்டி வெக்டார் ஹரிசாண்டலோட ஒரு ஆங்கிள் தீட்டா மேக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ எனக்கு டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டியை நான் கால்குலேட் பண்ண முடியும். டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி என்ன வரும், டைரக்ஷன் ஆஃப் v வெக்டார். இப்போ நம்ம அது tan தீட்டா எடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம தீட்டாக்கு பதிலாக எந்த நேம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தீட்டா இல்லை ஆல்ஃபா பீட்டா எது வேணாலும் யூஸ் பண்ணிக்க போறாங்க. இப்போ நம்ம இங்கே தீட்டா எடுத்திருக்கோம். இப்போ tan தீட்டா எடுத்தா என்ன வரும், வெர்டிக்கல் காம்பனன்ட் டிவைடட் பை ஹரிசாண்டல் காம்பனன்ட். வெர்டிக்கல் காம்பனன்ட் என்ன, vy பை vx. புரிஞ்சிருச்சா? இந்த vy vx ஓட எக்ஸாக்ட் வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆங்கிள் கிடைக்கும். ஓகேவா? vy எவ்வளோ, -gt, vx எவ்வளோ, u. இந்த மைனஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா இது டவுன்வர்ட்ஸா இருக்கிறத ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் மைனஸ் இல்லாம போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும் tan இன்வர்ஸ்ல. ஓகேவா? சரி, இப்போ இது வந்து டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. புரிஞ்சுதா? சரி, அடுத்து அட் எனி மொமெண்ட், இப்போ எப்படி அட் எனி டைம் நம்ம என்ன பார்த்தோம், வெலாசிட்டி பார்த்தாச்சு. அதே சேம் டைம்ல அட் எனி டைம் எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் என்னன்றதையும் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ல இருந்து இந்த பாயிண்ட் பி இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் பிக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் என்ன அப்படின்னா ஆர் வெக்டார். இப்போ இந்த ஆர் வெக்டார் யாரு அப்படின்னா இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் எடுத்துப்போம். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் ஆர் வெக்டார். இது எப்படின்னா இதுக்கு ஒரு வெர்டிக்கல் வேல்யூ இருக்கும் y அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒரு ஹரிசாண்டல் வேல்யூ x இருக்கும். நம்ம இந்த பொசிஷன்ல இருந்து இது வரைக்கும் ஒரு x வேல்யூ
இங்க இருந்து மேல இருந்து இது வரைக்கும் ஒரு ஒய் வேல்யூ இருக்கும். புரியுதா? நம்ம ஒய்யை வந்து மேல இருந்து தான் கீழே கால்குலேட் பண்றோம். புரியுதா? கீழ இருந்து மேல நம்ம எடுத்துக்க கூடாது. கீழ இருந்து மேல உள்ளது ஹைட் h. பட் ஒய் அப்படின்றது எங்க இருந்து வருது? மேல இருந்து கீழே வருது. புரியுதா? அப்போ ஒய் வந்து என்னது? நெகட்டிவ்ல எடுத்துக்க போறோம். புரியுதா? ஒய் மேல இருந்து கீழே வருது. எக்ஸ் ரைட் சைடு தான், அது பிரச்சனை கிடையாது. எக்ஸ் வந்து ரைட் சைடு. அப்போ நான் ஆர் வெக்டாரை நான் ரிசால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? ஆர் வெக்டாரை ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த சைடு ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல எக்ஸ், வெர்டிக்கல் டைரக்ஷன்ல ஒய். புரியுதா? இப்போ இதுவும் அதே மாதிரி நம்ம இங்கனக்குள்ள ஒரு ஆங்கிள் தீட்டா நம்மளால எடுக்க முடியும். இதே மாதிரி ஆங்கிள் தீட்டா இங்கேயே நம்ம எடுக்க முடியும். ஓகேவா? அந்த 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 ஆர் வெக்டாரோட டைரக்ஷன் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டைரக்ஷன் என்ன? ஓகேவா? இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறத நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை தான் நம்ம சொல்றோம். ஓகேவா? அதோட கரஸ்பாண்டிங் எக்ஸ் ஒய் வேல்யூஸை நம்ம என்னன்றதை இப்போ கால்குலேட் பண்ணலாம். அப்போ ஆர் வெக்டாரை எப்படி எடுக்கலாம்? எக்ஸ் ஐ கேப்பு மைனஸ் ஒய் ஜே கேப் எடுத்துக்கலாம். ஏன் மைனஸ் ஏ ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா டவுன்வர்ட் டைரக்ஷன், டவுன்வர்ட், இது எல்லாமே டவுன்வர்ட்ஸ். அதனால தான். மற்றபடி மைனஸுக்கும் ப்ளஸுக்கும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. ப்ளஸ் போட்டாலும் ஒன்று தான், மைனஸ் போட்டாலும் ஒன்று தான். ஏன்னா டவுன்வர்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துல மைனஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ இதுக்கு நான் மேக்னிடியூட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா என்ன வரும்? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இது நம்ம வேணும்னா கால்குலேட் பண்ணலாம், தேவையில்லைன்னா விட்டுலாம். கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா கேட்க போறோம். ஓகே, இப்போ எக்ஸ் காம்பனன்ட் என்னன்னு பார்க்க போறோம். எக்ஸ் காம்பனன்ட்டோட வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு யூ டி. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ என்னது? யூ டி. ஞாபகம் இருக்கா? யூ காஸ் தீட்டா டி வரணும். யூ காஸ் தீட்டா டி வரணும். பட் நமக்கு லான்ச்சிங் ஆங்கிள் எவ்வளோ இருக்கு? 0 இருக்கா? அப்போ காஸ் 0 என்ன வரும்? காஸ் 0 நமக்கு 1 ஆயிரும். அதே ஒய் காம்பனண்ட்டுக்கு நான் என்னன்னு பார்க்க போறேன். ஒய் காம்பனண்ட்டுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்க போது யூ சைன் தீட்டா டி வரும். ஓகேவா? பட் இந்த இடத்துல இந்த தீட்டா கூட கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இந்த ஆங்கிள் லான்ச்சிங் ஆங்கிள். ஓகேவா? லான்ச்சிங் ஆங்கிள் இங்கே எவ்வளோ வரப்போகுது? 0 டிகிரி தானே. அப்போ சைன் 0 0வா? அப்போ ஒய் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 0 மைனஸ் ஹாஃப் ஜி டி ஸ்கொயர். பட் இங்கே ஒய் வந்து நெகட்டிவ் தானே, அதனால நெகட்டிவ் போட்டுக்கிறேன். அப்போ நெகட்டிவ் நெகட்டிவ் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ ஒய் வேல்யூ என்ன அப்படின்னா ஹாஃப் ஜி டி ஸ்கொயர். விஷயம் புரியுதா எப்படின்னு? அப்போ எக்ஸ் காம்பனண்டோட வேல்யூ என்ன புரிஞ்சிருச்சு? எக்ஸ் காம்பனண்ட் ஈக்குவல் டு யூடி, எக்ஸ் வேல்யூ u into t, y value equal to half g t square. ஓகேவா? ஹலோ, கேக்குதாமா? ஹலோ, ஹலோ, கேக்குதாமா? ஹலோ, கேக்குதா? ஹலோ, ஹலோ, கேட்கலம்மா, நீ பேசுறது கேட்கல.
கேக்குதுங்க. ஆனா வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு. கம்மியா தான் கேக்குது. ஒன்றும் புரியல, நீ பேசுறது புரியல. ஆனா ஏதோ சவுண்ட் மட்டும் வருது. ஹலோ ஹலோ. இப்ப கேக்குதுமா. ஹெட்ஃபோன் போட்டிருக்கியா? ஹலோ ஹலோ, கேக்குதாமா? ஹலோ. சார் கேக்குதா சார்? இப்ப கிளியரா கேக்குதுமா, இப்ப கேக்குது. ஓகே சார். இடையில என்னாச்சு? அது தெரியல சார், நான் லேப்டாப்ல தான் சார் ஜாயின் பண்ணிருந்தேன். அது திடீர்னு இதோ ஆயிடுச்சு சார். ஓகே. டேப்ல ஜாயின் பண்ணேன். ஓகேம்மா. இப்ப கிளியரா கேக்குது. ஓகே சார். டிஸ்பிளே வந்துட்டு தானே இருக்கு? தெரியுது சார் டிஸ்பிளே. ஓகே. இப்போ நம்ம வெலாசிட்டியோட ஈக்குவேஷன்ஸ் என்னன்றது தெரியுது இல்லையா? வெலாசிட்டியோட ஈக்குவேஷன், அப்புறம் அதாவது ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி vx u வருது, வெர்டிக்கல் காம்பனன்ட் மைனஸ் ஜிடி வருது. அதை பிளஸ் ஜிடின்னு போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அடுத்து ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸோட வேல்யூ எக்ஸ், யூடி வருது, வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ½ ஜிடி ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸை நான் வந்து ஆர்னு கூட எடுத்துக்கலாம். ஆர் ஈக்குவல் டு யூடின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அட் த டைம் at it hits the ground. Okay. By the time the projectile hits the ground, x equal to r னு மாறிடும். x equal to r னு மாறிடும். y equal to என்ன மாறும்? h னு மாறிடும். y equal to h ½ gt ஸ்கொயர். புரிஞ்சிருச்சா? இப்போ நான் t க்கு பதிலா என்ன பண்ணலாம்? r by u எடுத்துக்கலாம். ஓகே சார். அப்ப h என்ன ஆயிரும் அப்படின்னா ½ g அப்படியே வச்சுட்டு r ஸ்கொயர் by u ஸ்கொயர். ஓகே சார். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு நமக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஓகே சார். ஓகேவா? நீ u கேக்குறாங்கன்னா யூக்கு சால்வ் பண்ணிக்கலாம், இல்ல r கேக்குறாங்கன்னா rக்கு சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, டைம் இல்லாம நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வேணுங்கிற டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து இங்க இந்த v யோட மாடுலஸ் வேல்யூ என்ன, இதை நம்ம பார்க்கணும். அதாவது இப்போ இங்க நம்ம வெக்டார் வேல்யூ தானே பார்த்தோம், இங்க வெக்டார் வேல்யூ தான் பார்த்தோம். இதோட ஸ்கேலார் வேல்யூ என்னங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஓகே சார். again இந்த இடத்துல தான் by the time it hits the ground v வெக்டார், அதாவது மாடுலஸ் ஆஃப் v வெக்டார் ஈக்குவல் டு என்ன வரப்போகுது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் vx ஸ்கொயர் பிளஸ் vy ஸ்கொயர். கரெக்டா? இப்போ இந்த vx என்ன சொன்னோம்? ஆல்ரெடி நம்ம யூன்னு சொல்லியிருக்கோம். vx அப்படின்றது u தான். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் u ஸ்கொயர். vy ஸ்கொயர் என்ன அப்படின்னா gt ஸ்கொயர், g ஸ்கொயர் t ஸ்கொயர். கரெக்டா? ஓகே சார். அப்போ வெலாசிட்டி at ground கிரவுண்ட்ல வந்து படுற டைம்ல. இப்போ இந்த டீக்கு பதிலாக இந்த வேல்யூ நம்ம இன்சர்ட் பண்ணி போட்டுக்கலாம் வேணும்னா. ஓகேவா? இல்லை நம்ம கரெக்டாக நமக்கு எது வேணுமோ அதை கரெக்டாக நம்ம இன்சர்ட் பண்ணணும். இல்லைன்னா ஹெச் டேர்ம்ல போடலாம். இப்போ இந்த ஆர்னு போடாம இப்போ நான் ஹெச்சுக்கு சேஞ்ச் பண்ண என்ன ஆகும்? 2h டிவைடட் பை ஜி ஈக்குவல் டு டீயா? இந்த ஈக்குவேஷன்ல எலிமினேட் பண்ணோம்னா வந்துடும். அப்போ டி ஈக்குவல் டு டி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்? டி ஸ்கொயர் ஈக்குவல் டு டி ஸ்கொயர்டு, தப்பா போட்டேன்னு நினைக்கிறேன், 2h டிவைடட் பை ஜி. சாரி, டி ஸ்கொயர், இது டி ஸ்கொயர்னு வச்சுக்கலாம், நமக்கு தேவையில்ல, அவ்வளோதான். டி ஸ்கொயர் தான் அது. ஓகே சார். டி ஸ்கொயர் தான். இப்போ இந்த டி ஸ்கொயர் அப்படியே கொண்டு போய் இங்கே இன்சர்ட் பண்ணலாமா? இப்போ இன்சர்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்குது? v ஈக்குவல் டு யூ ஸ்கொயர், ஜி ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு டி ஸ்கொயருக்கு பதில் என்ன பண்ண போகிறோம்? 2h டிவைடட் பை ஜி போடுறோம். இந்த g இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் v எவ்வளோ வருது? v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் பிளஸ் 2gh. இது நம்மளோட ஆக்சுவல் தேர்ட் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா?
எஸ் சார். தேர்ட் ஈக்குவேஷன் மாதிரியே இருக்கு. அப்போ ஆமா சார். நம்ம எதுவுமே மாடிஃபை பண்ணல, ஏன்னா நமக்கு தீட்டாலாம் இல்லை இல்லையா. தீட்டா வந்து நமக்கு 1 ஆயிரும். காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 ஆயிருச்சு. சைன் தீட்டா கேன்சல் ஆயிருச்சு. இது வந்து ஆக்சுவல் வெலாசிட்டி. ஓகேவா, கம்பைன்டு ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ரெண்டு காம்பனண்ட் கம்பைன்டான வெலாசிட்டி. புரியுதா? கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. விஎக்ஸ் அப்படின்னா காம்பனண்ட், விஒய் காம்பனண்ட். வின்னு போடும் போது என்னது, இல்லை வி இல்லை மாடுலஸ் ஆஃப் வி போடுறோம் அப்படின்னா ஆக்சுவல் வெலாசிட்டி வெக்டார், அதோட மேக்னிடியூட மட்டும் நம்ம சொல்றோம். அப்போ இப்போ இந்த இடத்துல எனக்கு வி என்ன வருது, வி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் பிளஸ் 2gh. ஃபார்முலா புரியுதா? எஸ் சார். ஓகே, இப்போ அப்போ நமக்கு tan தீட்டா என்ன பண்ணலாம்? இப்போ இந்த இடத்துல tan தீட்டாவை மைனஸ் ஜிடி பை யூ அப்படின்னு எடுக்கலாம். இல்லை tan தீட்டாவை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 2gh டிவைடட் பை யூ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே சார். சாரி, ரூட் ஆஃப் 2gh டிவைடட் பை யூ. ஓகே சார். ஓகேவா? இது நம்ம இங்கே நீ சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த டி ஸ்கொயர் இங்கே நம்ம டி கேன்சல் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம எடுத்து கேன்சல் பண்ணி நம்ம கொண்டு வந்தோம்னால இதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? நீ ஜிடி பை யூ எடுத்தாலும் ஓகே தான், இல்லை ரூட் ஆஃப் 2gh யூ, நமக்கு எந்த வேல்யூ கொடுத்துருக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஓகே சார். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் பாயிண்ட் பொசிஷன். இப்போ இந்த இடத்துல எப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்து படுது இல்லையா. ஆமா சார். இப்போ நான் இங்க இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் கனெக்ட் பண்ண முடியும் படும்போது. இங்க இருந்து இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட் லைன் கனெக்ட் பண்ணோம்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஆமா சார். இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஆங்கிள் நான் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். ஓகே ஓகேவா? இப்போ இந்த ஆல்ஃபாவை என்ன சொல்லலாம், tan ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகேவா? y டிவைடட் பை எக்ஸ். y டிவைடட் பை எக்ஸ். பட் இந்த இடத்துல எக்ஸாக்டா yங்கிறது ஹைட்டு, yங்கிறது ஹைட்டு 6 அப்படின்னு எடுத்துக்கலாம். புரிஞ்சுதா? ஓகே சார். இப்போ இந்த ஆல்ஃபாவை தான் நமக்கு உங்களுக்கு சால்வ் பண்ணி போட்டிருக்காங்க. புக்கில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா tan ஆல்ஃபா ஈக்குவல் டு tan ஆஃப் தீட்டா பை 2 அப்படின்னு போட்டிருக்கு. tan தீட்டா டிவைடட் பை 2 போட்டிருக்காங்க. அது அதுக்கு மேத்தமேட்டிக்கலா ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு. சரியா? சரிம்மா, இப்போ இந்த கேஸ் ஓவர். இதெல்லாம் நமக்கு ஜென்ரல். ஓகே, நம்ம லாஸ்ட் டைம் படிச்சதை கொஞ்சம் இதில் கம்பைன் பண்ணி போடுறோம். இதில் நம்ம எக்ஸாக்டாக என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் கால்குலேட் பண்ணுறோம், அப்புறம் வெலாசிட்டி வெக்டாரும் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா, இதே நம்ம பில்டிங்ல இருந்து என்ன பண்ணுறோம், 2 கேஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ டாப் ஆஃப் த பில்டிங்ல இருந்து இப்போ நம்ம பார்த்தது ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன், கரெக்டா? இவ்வளவு நேரம் பார்த்தது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, பில்டிங்கோட எட்ஜ்ல இருந்து ஒரு ஆங்கிள் தீட்டால இப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஓகே சார். ஓகேவா? இப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இப்போ இந்த வித் ஹரிசாண்டல், இப்போ இந்த ஹரிசாண்டலோட ஆங்கிள் தீட்டால ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இது யூ, இனிஷியல் வெலாசிட்டி வெக்டார் யூ. ஓகேவா? யூ வெக்டார். இப்போ என்ன ஆகும், இது இப்படி நேரா போயிட்டு இப்படி வருமா? எஸ் சார். வந்துரும். இது இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம்னா ஓகே சார் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்தரா நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நமக்கு இது வந்து சேம் லெவல். ஓகே சார். பட் இங்கே நமக்கு நிக்காது. திருப்பி என்ன ஆகும், இது இப்படி வந்து இங்க வந்து விழுமா? ஆமா சார். ஏன்னா இது பில்டிங்ல இருந்து நம்ம த்ரோ பண்றோம். பில்டிங்கோட ஹைட் ஹெச்னு வச்சுக்கலாம். இப்போ இது இனிஷியல் வெலாசிட்டியை வந்து நம்ம யூ வெக்டாரை இப்போ நம்ம ஃபர்தரா ரிசால்வ் பண்ணணும். ஓகேவா? யூ வெக்டாரை ரிசால்வ் பண்ணோம்னா இது யூ எக்ஸ், இது வந்து யூ ஒய். இப்போ நமக்கு யூ ஒய் அப்படின்றது யூ சைன் தீட்டா, இது வந்து என்னது யூ காஸ் தீட்டா. இப்போ நம்ம அந்த ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம்ல நம்ம ஸ்டார்டிங்ல, அந்த இதுதான் இது. ஓகே சார். பட் இதுல நம்ம அந்த டீடைல்ஸ் ரொம்ப டீடைலா படிக்க போறது கிடையாது. இது நமக்கு ஃபுல் மோஷனை தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப இது வரைக்கும் வர டைம் டீன்னு எடுத்துக்கிறாங்க, கேபிட்டல் டி. நான் இங்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இங்க வரைக்கும் வர டைம் வந்து டி. இந்த டி நம்ம ஆல்ரெடி நம்ம நார்மல் ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன்லயே பார்த்துட்டோம். இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 2u sin θ டிவைடட் பை டி. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காது?
எஸ் சார் இது ஞாபகம் இருக்கு sir. ஓகே. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம இதோட நமக்கு நிக்கல, ப்ரொஜெக்டைல் திருப்பி என்ன ஆகுது, அது திருப்பியும் கொஞ்சம் மூவ் ஆகி வருது, மூவ் ஆகி திருப்பியும் கொஞ்சம் தூரம் நமக்கு டிராவல் பண்ணி கீழே தரையில வந்து விழுந்திருக்கு. இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் நமக்கு ஆர். ஓகே சார். இப்போ இந்த ரேஞ்ச் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எஸ் சார். ஓகேவா? சரி, இப்போ நமக்கு இந்த ரேஞ்ச் எல்லாம் பத்தி அவங்க கேட்க போறது கிடையாது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ இது வரைக்கும் வந்து விழும்போது வர டைம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே இந்த டைமை நம்ம டைரக்டா கால்குலேட் பண்ண முடியாது. இதுக்கு நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுக்கு தான் போக போறோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, s ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர்டு. ஓகே சார். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல எஸ் யாரு, நான் ஆப்ஜெக்டை மேலே த்ரோ பண்றேன், த்ரோ பண்ணி இவ்வளோ தூரம் ஹைட் போயிட்டு திருப்பியும் அதே சேம் ஹரிசாண்டல் லெவலுக்கு வந்துருச்சு. அப்போ இந்த பில்டிங்கோட ஹைட்டுக்கு எபோவ் பார்த்தோம்னா வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆயிடுச்சா? ஆமா சார். பட் கீழே திருப்பி வருது இல்லையா நெகட்டிவ் டைரக்ஷன்ல, அப்போ எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா -h. சார் அப்ப அங்க வந்து ரிட்டார்டேஷன் நடக்குமா சார்? இது ரீட்டர்டேஷன் கிடையாது. ஆக்சுவலி என்னன்னா, இப்போ மேலே போற வரைக்கும் தான் ரீட்டர்டேஷன். திருப்பி இது இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன ஆக ஆரம்பிச்சிடும், திருப்பி ஆக்சலரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு வரும். ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இதே ஸ்பீடு தான், லான்ச்சிங் ஸ்பீடு தான் இந்த இடத்துல இருக்கும், சேம் லெவல்ல. ஓகே. இந்த லான்ச்சிங் ஸ்பீட்ல தான் திருப்பி இது கீழே வந்து என்ன ஆகும்னா விழும். அதுக்கப்புறம் ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்து இப்போ எனக்கு ஃபைனலா இந்த இடத்துல எனக்கு ஒரு வி இருக்கும், கீழே வி வெக்டார் இருக்கும். ஓகேவா? எனி இன்ஸ்டன்ட் எனக்கு ஒரு வி வெக்டார் இருக்கும், எனி இன்ஸ்டன்ட் ஒரு வி வெக்டார் இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அது மாறிட்டே வரும். பட் இந்த இடத்துல வரும்போது மேக்ஸிமம் வந்துடும். ஓகேவா? பட் ஹரிசாண்டல் காம்பனன்ட் த்ரூ அவுட் த ப்ராசஸ் சேம் தான், யூ காஸ் தீட்டா மாறவே மாறாது. ஓகேவா? வி ஒய் மட்டும் என்ன ஆயிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். வி ஒய் இந்த இடத்துல 0வா இருக்கும், இந்த இடத்துல வி ஒய் ஒரு வேல்யூ இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். இந்த இடத்துல வி ஒய் 0 ஆயிரும், திருப்பி வி ஒய் நெகட்டிவ்ல என்ன ஆயிட்டு இருக்கும், இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். இங்க இருந்து நெகட்டிவ்ல இன்க்ரீஸ் ஆகி இந்த இடத்துல மேக்ஸிமம் வேல்யூ அட்டைன் பண்ணும். சரி, இப்போ நம்ம வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு பார்ப்போம். இப்போ வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்துருச்சு, சேம் லெவல் வந்துருச்சா ஹைட் வரைக்கும். அப்போ எனக்கு இந்த பாயிண்ட்ல வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 தான். அப்போ ஃபர்தரா எங்க போகுது, திருப்பி கீழே போகுது. அப்போ வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் -h. புரியுதா? டோட்டல் வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது, -h. இதுல எதுவும் டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே. இப்போ u இனிஷியல் ஸ்பீடு எவ்வளோ, இனிஷியல் ஸ்பீடு u sin θ. u sin θ நம்ம வெர்டிக்கல்ல தானே பார்க்குறோம், வெர்டிக்கல் தான் பார்க்குறோம். அதனால நம்ம என்ன பண்ண போறோம், u sin θ. இந்த t தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். tfன்னு வச்சுப்போம், டைம் ஆஃப் ஃபிளைட்னு வச்சுப்போம், டோட்டல் டைம் tfன்னு வச்சுப்போம். அடுத்து மைனஸ் போட போறோம், ஏன்னா நமக்கு இங்க என்னதுன்னா இது மைனஸ். ஓகே, இந்த இடத்துல மைனஸ் கிடையாது, பிளஸ் தான்மா, அதை மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா நம்ம மேல நோக்கி தானே எறிகிறோம், அதனால இது என்னது பிளஸ், பாசிட்டிவ். அடுத்து half GT(f²). புரிஞ்சிருச்சா? GT(f²). இப்போ இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். நம்ம இது என்ன பண்ணணும், சால்வ் பண்ணிக்கணும். சால்வ் பண்ணோம்னா இப்போ இந்த இல்ல பிளஸ் ஹெச் மைனஸ் அந்த சைடு எடுத்துட்டு போனோம்னா -u sin θ tf பிளஸ் half GT(f²). இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இதுல சால்வ் பண்ணணும், டீக்காக நம்ம சால்வ் பண்ணிக்கணும். நமக்கு டேட்டா கொடுத்துட்டாங்கன்னா டீக்கு சால்வ் பண்ணோம்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ எனக்கு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கலாம், அட் எனி இன்ஸ்டன்ட், அட் எனி பாயிண்ட், அட் எனி டைம் எக்ஸ் வேல்யூ என்னவான்னு கேட்குறாங்க. எக்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும், u cos θ இன்டூ டி. அவ்வளோதான், இது மாறவே மாறாது. வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் இது அட் எனி டைம். வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து என்னது, h ஈக்குவல் டு இல்லை, இப்போ எனி டைம்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி இது மொத்தமாக வருது. எனி டைம்னு சொல்லி பார்த்தோம்னா எவ்வளோ வரும், அது நம்ம y ஈக்குவல் டு நம்ம போடணும். y ஈக்குவல் டு, பட் இது கம்பைன்டு மோஷன்னால அந்த y பற்றி பெருசாக கேட்க போகிறது கிடையாது. அவங்க மேக்ஸிமம் எதை கேட்பாங்கன்னா எக்ஸ் ரேஞ்ச் என்னன்னு கேட்க போகிறாங்க. ஓகேவா? இல்லை ஒரு பர்டிகுலர் டைமில் வெலாசிட்டி என்ன இந்த மாதிரி தான் கேட்பாங்க, இல்லை ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, இப்போ தரையில் வந்து படும் போது இதோட ஆங்கிள் என்னவா இருக்கும், ஓகேவா? தரையில வந்து படம் 180 டிகிரியா? அப்படிலாம் கிடையாது, நம்ம கால்குலேஷன் தான் பண்ணணும், அவசரப்பட்டு நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி, இப்போ இந்த இடத்துல வெலாசிட்டி வெக்டார் v எவ்வளவா இருக்கலாம், v வெக்டார் ஈக்குவல் டு vx i கேப் பிளஸ் vy j கேப்.
ஓகே சார். ஓகேவா? vx i cap vy j ஓகே. cap. அப்போ vx எவ்வளவா இருக்கும்? vx ஆல்ரெடி சொல்லியாச்சு, u cos யூ. theta. vy எவ்வளவா இருக்கும்? vy மைனஸ், அதாவது u sin theta மைனஸ் gt. ஏன் இங்க u sin theta வருது? நம்ம மேல அப்வர்ட் அதனை தூக்கி போடுறோம், ஆமா சார். அப்வர்ட்ஸ் Yes, sir. அப்வர்ட்ஸ். அப்போ u sin theta கேன்சல் ஆகாது. நம்ம ஹரிசாண்டலா போடும் போது தான் u sin theta 0. ஓகே ஓகேவா? சார். நம்ம இன்க்ளைண்டா அப்வர்டா போடுறதுனால இந்த vy என்ன ஆகாது? கேன்சல் ஆகாது. ஓகே சார். ஓகேவா? சரி. ஓகே. அப்போ எனக்கு tan theta பார்க்க முடியுமா? அட் எனி இன்ஸ்டன்ட் tan theta. இப்போ அட் எனி இன்ஸ்டன்ட் tan theta அப்படி கேன்சல் பார்க்க முடியும். ஸோ இது vy, ஓகே சார். இது vx. இப்போ இந்த ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா tan theta என்னவா இருக்கும்? tan theta ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து vy டிவைடட் பை adjacent vx. vy எவ்வளோ? u sin theta Sin theta. மைனஸ் gt டிவைடட் பை u cos theta. ஓகே சார். ஓகேவா? அவங்க ஆனால் Okay. மைனஸ்ல மாற்றி போட்டிருக்கிறாங்க. சாரி, இது வந்து கிரவுண்டில் படும்போது போட்டிருக்கிறாங்க. கிரவுண்டில் படும்போது இது எனி டைம். ஓகேவா? கிரவுண்டில் படும்போது மைனஸ் மாற்றி போட்டிருக்காங்க. சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து ஆக்சுவலி அது ரெண்டுலேயுமே மைனஸ் வந்துச்சுன்னா தான் பிரச்சனை. ஏதாச்சும் ஒன்றில் மைனஸ் வரும்போது நமக்கு ஆக்சுவலி சப்ட்ராக்ட் தான் ஆக போகுது. ஓகேவா? சரிம்மா. அடுத்து இங்க ஆங்கிள் ஆல்ஃபா கேட்குறாங்க. ஆங்கிள் இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரைட் லைன் முன்ன போட்ட மாதிரி தான் ஸ்ட்ரைட் லைன் போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆங்கிள் அட் விச் அந்த பாயிண்ட் நம்பர் இ பார் பேஜ் நம்பர் 29ல ஆங்கிள் Yes. at which it strikes the ground. It strikes the ground. Yes, sir. தரையில வந்து இது ஸ்ட்ரைக் ஆகும்போது இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபா. ஓகேவா? ஆமா sir. இப்போ அந்த ஆல்ஃபா எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, முன்ன பார்த்தா அதே தான், அதே வெர்டிக்கல் காம்பனண்ட் டிவைடட் பை ஹரிசாண்டல் காம்பனண்ட். அவங்க டைரக்டாவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதை வச்சே போட்டாங்க. அந்த காம்பனண்ட்ஸை வச்சு போடாம ஃபுல்லாவே போட்டாங்க. ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப், இதை வெக்டாரா போடாம ஸ்கேலாரா போட்டாங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் g Okay. 2gh டிவைடட் பை u cos theta. Cos theta. ஓகேவா? ஆக்சுவலி இது Okay, வந்து sir. நம்ம போன தடவையே வந்து பார்க்கும்போது ரூட் ஆஃப் 2gh இருக்கும் நார்மல் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன்ல. ரூட் ஆஃப் 2gh மட்டும் இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த இது வந்து என்ன, இந்த சைன் டேர்ம் வந்து 0 ஆயிரும். Okay, sir. சைன் டேர்ம் 0 ஆயிரும். காஸ் டேர்ம்ல வந்து காஸ் 1 ஆயிரும். ஓகேவா? Okay. அதே இந்த லெஃப்ட் சைடு ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன்ல பாயிண்ட் இ பாரு எப்படி இருக்கு. ரூட் ஆஃப் 2gh பை u கொடுத்துருக்காங்களா? ஆமா சார். இது அந்த ஆங்கிள்ஸ் கால்குலேட் பண்றதுக்கான. ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் கிடையாதுமா. tan போட்டுட்டு வெர்டிகல் காம்பனண்ட் டிவைடட் பை ஹரிசாண்டல் காம்பனண்ட். நீ வெர்டிகல் ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை கரெக்டாக கால்குலேட் பண்ணிட்ட அப்படின்னா வெர்டிகல் டிவைடட் பை ஹரிசாண்டல் போட்டால் நமக்கு ஆங்கிள் வந்துடும். ஓகே சரியா? இது வந்து அப்வர்ட். இதே டவுன்வர்ட் மோஷன் இருக்குது. இதுவே டவுன்வர்ட் எப்படின்னா சேம் இதே ப்ரொசீஜர் தான், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்போ எப்படின்னா இதே சேம் ஒரு பில்டிங்ல இருந்து எஸ் சார். இது டவுன்வர்ட்ஸ். சார் ஒரு 1 மினிட் சார், தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கோங்க. Guys.
எஸ் சார். என்ன பக்கத்துல கேம் ஓடிட்டு இருக்கா? இல்ல சார், அவங்க வெளில டிவி பார்த்துட்டு இருக்காங்க சார், நான் ரூம்ல இருக்கேன். ஓகே ஓகே சரிம்மா. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ இப்போ முன்ன வந்து இப்படி மேலே நோக்கி என்ன பண்ணோம், ஒரு ஆங்கிள் தீட்டால இன்க்ளைண்டா த்ரோ பண்ணோம். இப்போ அடுத்து எப்படின்னா நம்ம இப்படி இந்த சைடு த்ரோ பண்றோம். ஒண்ணுமில்ல, ஒரு பில்டிங்ல இருந்து ஒரு நாய் மேல கல்ல போட்டா எப்படி இருக்கும், நம்ம என்ன பண்ணுவோம், த்ரோ பண்ணுவோம் இல்லையா, மாடியில இருந்து த்ரோ பண்ணா எப்படி இருக்கும், அந்த அந்த மாதிரி ப்ரொசீஜர் இது. ஓகேவா? ஓகே சார். அப்போ நமக்கு வெலாசிட்டி வெக்டார் இப்படி இருக்கு, இது u. இப்போ இது இது இதோட லெவல் சேம் லெவல். இப்போ இந்த ஹரிசாண்டல் லெவலுக்கு இதுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா எடுத்துக்க போறோம். கரெக்டா? அந்த இப்போ இந்த சேம் ஹரிசாண்டல் லெவலுக்கு ஒரு ஆங்கிள் தீட்டா இன்க்ளைன்ட் டவுன்வர்டா இருக்கு. u நான் இன்னொரு டெலிட் பண்ணேன். ஓகேவா? இது u, இனிஷியல் வெலாசிட்டி u. ஓகேவா? இப்போ இது என்ன ஆகும், இது வந்து இப்படி தரையில வந்து ஒரு டவுன்வர்ட் மோஷன் பாரபோலா மாதிரி வந்து விழும், வந்து இப்படி வந்து விழுது. ஓகேவா? இப்போ இங்க தரையில வந்து ஸ்ட்ரைக் ஆகும்போது இதுக்கு ஒரு வெலாசிட்டி வெக்டார் இருக்கும், இல்லாட்டி எனி டைம் நமக்கு ஒரு வெலாசிட்டி வெக்டார் இருக்கும். ஓகேவா? ஸோ அது என்ன, அது டைம் பொறுத்து தான் மாறுபடும், அதெல்லாம் ஒன்றும் பெருசா நமக்கு டிஃபரன்ஸ் கிடையாது. சரி, இப்போ இந்த பில்டிங்கோட ஹைட் வந்து என்னது, h தான். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம ஆர்னு எடுத்துக்கலாம், இல்லை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? எனி இன்ஸ்டன்ட் ஒய் பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் வந்தோன்னா அது ஹைட்டா ஹெச்சா மாறிடும். சரியா? இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நமக்கு நம்ம இனிஷியல் யூ வெக்டாரை திருப்பி நம்ம ரிசால்வ் பண்ண முடியும். யூ வெக்டாரை ரிசால்வ் பண்ணோம்னா இது வந்து என்னது, இது வந்து யூ காஸ் தீட்டா தான், இது வந்து என்னது யூ சைன் தீட்டா. ஓகேவா? அப்போ எனக்கு இனிஷியல் டவுன்வர்ட் வெலாசிட்டி u sin தீட்டா. புரியுதா? ஓகே சார். அதாவது vx equal to u cos theta, vy equal to minus u sin theta. பட் இந்த மைனஸ் கம்பல்சரி கிடையாது, போட்டாலும் போடலாம், போடலனாலும் விட்டுறலாம். ஓகேவா? இது நம்மளோட கன்வீனியன்ஸ் தான், ஏன்னா நெகட்டிவ் ரெப்ரசென்ட் பண்றதுக்காக. அப்ப v வெக்டார் என்ன வருது, vx i cap plus vy j cap. இல்லை எக்ஸாக்டா v வெக்டார்னு எழுதும் போது u cos theta i cap minus u sin theta j cap. ஓகேவா? ஓகே சார். சாரிம்மா, சாரி, ஒரு நிமிஷம். u sin theta minus g, ஏன்னா அது ஆக்சலரேட்டட் மோஷன் தானே, எஸ் சார். அதனால அதுக்கு மைனஸ் ஜிடி போடணும். இதுவும் நெகட்டிவ் தான், ரெண்டுமே நெகட்டிவ் தான், ஏன்னா யூவும் டவுன்வர்ட்ஸ் நெகட்டிவ் தான். ஓகேவா? பிளஸ் ஜிடி, மைனஸை மொத்தமாக எடுத்துட்டு ஜே கேப் போட்டுக்கலாம். ஓகேவா? அது வெலாசிட்டி வெக்டாரு. பட் நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணி இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு மாடுலஸ் ஆஃப் வி வெக்டார் என்ன வரும், vx ஸ்கொயர் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்சைட் த ஸ்கொயர் vy ஸ்கொயர். vx ஸ்கொயர் எவ்வளோ, u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? அடுத்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா, ஒரு நிமிஷம், ஓகே, இதெல்லாம் நமக்கு வேணாம், தேவையில்லை. ஓகேவா? வேணும்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம ஆக்சுவலி இது vy ஸ்கொயர், நமக்கு நம்பர்ஸ் வச்சு போட்டால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்ம டேட்டா வச்சு போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். சிம்பிள்ஸாக போட்டால் ரொம்ப பெருசாக போகும், அதனால நமக்கு அது தேவையில்லை. சரி, கிரவுண்டில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணும் போது இதோட வெலாசிட்டி என்ன அப்படின்னா, என்ன கொடுத்துருக்காங்க, u ஸ்கொயர் பிளஸ் 2gh தான், அதே தான், u ஸ்கொயர் பிளஸ் 2gh. அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ u cos theta into t, எக்ஸோட வேல்யூ u cos theta into t. ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும், ஒய்யோட வேல்யூ இதே தான். இப்போ இங்கே நம்ம டவுன்வர்டா வெலாசிட்டி இருக்கு இல்லையா, ஒய் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா u sin theta t மைனஸ் half gt ஸ்கொயர் வரும். பட் இதுவும் மைனஸ் தான், இதுவும் மைனஸ் தான். அப்போ எல்லா மைனஸ் என்ன கேன்சல் ஆயிரும். இப்போ y ஈக்குவல் டு u sin theta t பிளஸ் half gt ஸ்கொயர் வரும்.
ஓகேவா? Okay, பட் sir. இதெல்லாம் நமக்கு வேணும்னா தான் எடுக்க போறோம், இல்லாட்டினா தேவையில்லை, விட்டுறலாம். எல்லாத்தையும் போட்டு நம்ம நோண்ட தேவையில்ல. ஓகேவா? ஸோ இப்போ மாடுலஸ் Okay. ஆஃப் வி வெக்டார் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூ ஸ்கொயர் பிளஸ் 2gh தான் இதுக்கும். யூ ஸ்கொயர் பிளஸ் 2gh ஆல்ஃபா tan ஆல்ஃபா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது டைரக்ஷன், வெலாசிட்டியோட டைரக்ஷன், ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் பிளஸ் 2gh டிவைடட் பை யூ காஸ் தீட்டா. யூ Okay, sir. காஸ் தீட்டா. ஸோ இந்த ஃபார்முலா எல்லாம் நம்ம Okay. கரெக்டாக ரீகால் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுல ஆக்சுவலி என்னன்னா ஃபார்முலா Okay, தான், sir. பட் நம்ம அந்த கொஞ்சம் ட்ரிக் மட்டும் யூஸ் பண்ணிக்க வேண்டியது. நார்மல் ப்ரொஜெக்டைல் மோஷனுக்கு இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான். சரி, அடுத்து நெக்ஸ்ட் என்ன கேஸ் Okay. அப்படின்னா, இப்போ என்ன, இப்போ இதுல வந்து எப்படின்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரே பில்டிங் இருக்கு. Yes, sir. ரெண்டு டைரக்ஷன்லயும் நம்ம த்ரோ பண்ண போறோம் ஆப்ஜெக்டை. Okay, sir. ஓகேவா? இப்போ இந்த பில்டிங்கோட ரைட் சைடுல ஒரு வெலாசிட்டிலையும் லெஃப்ட் சைடுல ஒரு வெலாசிட்டிலையும் நம்ம என்ன பண்ண போறோம், ஆப்ஜெக்டை த்ரோ பண்ண போறோம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல. Okay, sir. Okay, sir. ஓகேவா? இப்போ இதை வந்து u1 அப்படின்னு எடுத்துக்கிற போது இதோட ஹரிசாண்டல் ஸ்பீடு uவும் இதோட ஹரிசாண்டல் ஸ்பீடு u2. பட் இது வந்து நெகட்டிவ், இந்த சைடு வந்து பாசிட்டிவ். ஏன்னா இது வந்து நம்ம லெஃப்ட் சைடு நெகட்டிவ், ரைட் சைடு பாசிட்டிவ் சொல்லுவோம் இல்லையா? அதை மைண்ட்ல வச்சுக்குவோம். Yes, sir. ஏன்னா அது கன்சிடரேஷனுக்காக. சரிம்மா. Okay, sir. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், இதே பாத்துல வந்து இங்க தரையில இருந்து விழும். கரெக்டா? Okay, sir. இந்த ஆப்ஜெக்ட்ஸும் அதே Okay. மாதிரி என்ன ஆகும், இதே மாதிரி இந்த சைடு வந்து ஒரு தரையில வந்து படும். பட் ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. Okay, sir. ஓகேவா? ஏன்னா ரெண்டுத்துக்கும் இனிஷியல் ஸ்பீடு 1 அவங்க அப்படின்னு சொல்லல, எல்லாமே u1 u2 தான். பட் ஹரிசாண்டல் ஸ்பீடு தான், இன்க்ளைண்டா போடல, ஹரிசாண்டல் ஸ்பீடு. Okay, sir. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எவ்வளோ, x1ன்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு x2. விஷயம் புரியுதா? சரி, நெக்ஸ்ட் அட் எனி டைம் நம்ம என்ன பண்ணலாம், வெலாசிட்டி கால்குலேட் பண்ண முடியும். ஸ்கிரீன் தெரியலையாமா? ஓகே, லெஃப்ட் ஆகிட்டு ஜாயிண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேம்மா. இப்போ அட் எனி டைம் நான் எனக்குள்ள ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். சேம் டைம் அப்படின்னாவே நம்ம ஒரு விஷயம் வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரே பில்டிங்ல இருந்து ரெண்டு ஆப்ஜெக்டை சைமல்டேனியஸ், அது முக்கியமான விஷயம், சைமல்டேனியஸ்லி அப்படின்னும் போது டி சேம். ஓகேவா? அப்போ சேம் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா ஒய் ஆல்சோ சேம். எதனால? ஒய் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ஹரிசாண்டல் வெலாசிட்டி அண்ட் மாஸ். ஓகேவா? ஃபாலிங் ஆப்ஜெக்ட் வந்து சேம் டைம்ல ரெண்டு ஆப்ஜெக்டை நான் ட்ரா பண்றேன்னு வையேன், ரெண்டுமே வந்து சேம் ஹைட்டை தான் வந்து அட்டைன் பண்ணியிருக்கோம். மாஸ் எவ்வளோ வேணாலும் பெருசாக இருந்துட்டு போகுது, இல்லை ஹரிசாண்டல் ஸ்பீடு எவ்வளோ வேணாலும் இருந்துட்டு போகுது. வெர்டிக்கல் ஸ்பீடு பற்றி நான் சொல்லலை, ஹரிசாண்டல் ஸ்பீடு மட்டும்தான். அப்போ ஒய் வந்து என்னது, ஒய் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் அண்ட் horizontal speed for projectile. இது ஓகே தானே? இதுல எது டவுட் இல்லையே? அப்ப சேம் டைம்ல எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் 1 இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா அதே ஹரிசாண்டல் பொசிஷன்ல தான், வெர்டிக்கல் ஹரிசாண்டல் பொசிஷன்ல தான் ஆப்ஜெக்ட் 2வும் இருக்கும். பட் இதோட வெலாசிட்டி அதே வெலாசிட்டியா இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை. அதாவது சாரி வெலாசிட்டின்ற சேம் வெலாசிட்டியில தான் அட்டைன் பண்ணோம். என்ன சொல்றதுன்னா அந்த ஆங்கிள் ஓகேவா? ஏன்னா இது ஹரிசாண்டல் ஸ்பீடு வந்து வித்தியாசமா இருக்கு இல்லையா ரெண்டுக்கும். அப்ப இந்த வெலாசிட்டி வெக்டார் இதை v2 இது v1ன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? v2 v1 வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா வெர்டிக்கல் காம்பனண்ட் சேஞ்ச் ஆகாது, ஹரிசாண்டல் காம்பனண்ட் ரெண்டுமே வேற தானே. அப்ப நான் v1 வெக்டாரை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? u1 i cap மைனஸ் gt j cap அப்படி சொல்லலாம். இப்போ v2 எப்படி சொல்ல முடியும்? u2 i cap மைனஸ் gt தான்.
இதுல பிரச்சனை கிடையாது. விஷயம் புரியுதா? பட் இந்த இடத்துல U2 கிடையாது, -U2. ஏன்னா மைனஸ் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறோம், லெஃப்ட் சைடு. மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. யூக்கும் மைனஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. மைனஸ்ங்கிறது லெஃப்ட் சைடை மட்டும் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ வி வெக்டாரும் V1 வெக்டாரும் V2 வெக்டாரும் சேம் ஆனால் சேம் கிடையாது. ஏன் அப்படின்னா U1 U2 நாட் சேம். U1 U2 டிஃப்ரெண்ட் மேக்னிடியூடா கூட இருக்கலாம். டைரக்ஷன் பிரச்சனை கிடையாது. U1 U2 இது நான் ஒரு 10 மீட்டர் per செகண்ட்ல, இது ஒரு 15 மீட்டர் per செகண்ட்லேயே நான் என்ன பண்றேன், த்ரோ பண்றேன். ஓகேவா? அப்போ கண்டிப்பா ரேஞ்ச் மாறுமா? ரெண்டுத்துக்கும் ரேஞ்ச் மாறும். பட் ரெண்டுமே வந்து கீழே விழுறதுக்கான டைம் சேம் தான். ஓகேவா? சரிம்மா. இப்போ அட் எனி இன்ஸ்டன்ட் இப்போ இந்த 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 வெலாசிட்டி வெக்டாரை நான் என்ன பண்றேன், இந்த லைன்ல மெர்ஜ் பண்றேன். V1 வெக்டாரை ரெண்டையும் நான் என்ன பண்றேன், அப்படியே ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து பார்க்குறேன். இப்போ எனக்கு ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் தீட்டா. விஷயம் புரியுதா? அதாவது ஜஸ்ட் இந்த இந்த வெக்டாரையும் V1 வெக்டாரையும் V2 வெக்டாரையும் ஒண்ணா நான் மெர்ஜ் பண்ணி பார்க்குறேன். மெர்ஜ் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு ஆங்கிள் இருக்கு தீட்டா. இந்த தீட்டா வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சுவலி இது வெர்டிக்கல் லைன் தானே. அப்போ இது θ/2, இதுவும் θ/2 தான். ஆங்கிள் ரெண்டுமே ஈக்குவலாக தான் டிவைட் ஆகும். இப்போ ரெண்டுத்துக்கும் இடையில சென்ட்ரல் லைன் வெர்டிக்கல் லைன் போகிறனால சென்ட்ரல் லைன் போகிறேன். இது θ/2, இதுவும் பாதி θ/2. சரி, இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ ரெண்டுத்துக்கு இடையில வந்து ஒரு ஆங்கிள் தீட்டா இருக்கா. அப்ப எனக்கு இந்த பர்டிகுலர் ஆங்கிள் தீட்டா எந்த டைம்ல கிடைக்குதுன்னு நான் பார்க்குறேன். டைம்ல பார்க்குறேன். விஷயம் புரியுதா? இந்த ரெண்டு வெலாசிட்டி வெக்டாரையும் நம்ம மெர்ஜ் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஆங்கிள் தீட்டா மேட் ஆகுது. அந்த தீட்டா பர்டிகுலர் தீட்டாக்கு டைம் என்ன? இதுக்கு ஆக்சுவலி உங்களுக்கு புக்ல ப்ரூஃப் கொடுக்கல. ஓகேவா? டைரக்டா ஆன்சர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 2U1 U2 டிவைடட் பை 2 cot θ/2. ஓகேவா? அடுத்து இப்போ இது ரெண்டுத்துக்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ இது x1, இது நான் x2ன்னு சொன்னேன். அட் எனி டைம் இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸோட சம்னா என்னது, x1 x2 என ஆட் பண்றேன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் two vectors. இப்போ இந்த வெக்டாருக்கு இடையில என்ன டிஸ்டன்ஸ் நான் பார்க்குறேன். அதை நான் ஜஸ்ட் டிஸ்டன்ஸ்ன்னு எடுத்துக்குவோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். இதுக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்கன்னா, U1 + U2 √U1 U2 டிவைடட் பை 2 cot θ/2. ஆக்சுவலி இந்த ஈக்குவேஷன்ல அப்படியே U1 + U2 மட்டும் அடிஷனலா ஆட் பண்ணிட்டாங்க. விஷயம் என்னன்னு புரியுதா? நம்ம இது ரெண்டையும் வெலாசிட்டி வச்சு தான் செக் பண்றோம். வெலாசிட்டி வெக்டார்ஸ் வச்சு தான் செக் பண்றோம். ஓகே சார். எப்படின்னு புரியுதா? நான் ஒரு டைம் டீல, ஒரு பர்டிகுலர் டைம் டீல ரெண்டு வெலாசிட்டி வெக்டாரையும் என்ன பண்றேன், ஒன்னா கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்ணும்போது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு ஆங்கிள் தீட்டா இருக்கு. இந்த தீட்டாவை ரெஃபரன்ஸா வச்சுட்டு டைம் என்னன்னு செக் பண்றோம். √U1 U2 by 2 cot θ/2. அப்புறம் இந்த ரெண்டுத்துக்கும் இடையில எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். x1 + x2 என்னன்னு பார்க்குறோம். அதுதான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். U1 + U2 √U1 U2 by 2 cot θ/2. நெக்ஸ்ட் இப்போ இது வந்து என்னன்னா, இது வந்துட்டு ஒரு நிமிஷம் மவுஸ். இப்போ வந்து இது ரெண்டு வெலாசிட்டி வச்சு சொன்னோம். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டை வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரால ரெப்ரசென்ட் பண்ண முடியுமா, பொசிஷன் வெக்டாரால? ஞாபகம் இருக்கா? எஸ் சார். R வெக்டார் ரெண்டு R1 R2 வெக்டாரால நம்ம என்ன பண்றோம், இப்போ கனெக்ட் பண்ண போறோம். ஓகே, அதை நான் ஆரிஜின்ல இருந்து பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ல இருந்து ஒரு R1 வெக்டாரும் ஒரு R2 வெக்டாரும் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ இந்த R1 R2க்கு இடையில ஒரு ஆங்கிள் தீட்டா இருக்கா? இருக்குமா இருக்காதா? இப்போ என்னன்னு யோசிச்சு பாரு. இப்போ இந்த தீட்டா வந்து அப்படியே என்ன ஆயிட்டே இருக்கும் அப்படின்னா, மாறிட்டே இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட் கீழே இறங்க இறங்க என்ன ஆயிட்டே இருக்கும், தீட்டா வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்குமா?
ஒரு இடத்துல 90 டிகிரி கூட வர்றதுக்கு Yes, வாய்ப்பு sir. இருக்கு. தீட்டா வந்து மாறிட்டே இருக்கும். இனிஷியலா 180 டிகிரி இருக்கும். கரெக்டா? ரெண்டுமே U1க்கும் U2க்கும், அதாவது ரெண்டு பொசிஷன் வெக்டார் இப்போ லான்ச் பண்ணும்போது ரெண்டுமே இப்படி ஹரிசாண்டலா தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டு வருது, பெண்ட் ஆயிட்டு கீழே தரையை நோக்கி வருது. அப்ப இந்த தீட்டா கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிட்டே வருது. இப்ப பொசிஷன் வெக்டார்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த தீட்டாக்கும் டைமுக்கும் டிஸ்டன்ஸ்க்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்க போறோம். புரியுதா எப்படின்னு? இப்ப இந்த இடத்துல டைமுக்கு என்ன ஃபார்முலா வித் ரெஸ்பெக்ட் டு த தீட்டா ஆங்கிள் தீட்டா. இப்ப இந்த தீட்டா கிடையாது, இந்த தீட்டா ரெட் கலர்ல இருக்கக்கூடிய தீட்டா. ஓகேவா? அப்ப இதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 2 டைம்ஸ் u1 u2 டிவைடட் பை 2. சரி 2வா ஜி, சாரிம்மா, இந்த இடத்துல ஆக்சுவலி ஜி சொல்லணும், 2ன்னு போட்டேன். இது வந்து ஜி. ஓகேவா? 2ன்னு போட்டேன். ஜி காட் தீட்டா பை 2. காட் தீட்டா பை 2. அதே மாதிரி இப்போ ரெண்டுத்துக்கு இடையில டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? டிஸ்டன்ஸ் எக்ஸ். அதாவது எப்படின்னா இப்போ இந்த ஹரிசாண்டல் சாரி இந்த ஆர் வெக்டாருக்கும் இந்த ஆர் வெக்டாருக்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸ் ரெட் கலர்ல இருக்கு இல்லையா? இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ், அதை x1 + x2 எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுவும் அதே u1 + u2, இந்த ரூட்டுக்கு முன்னாடி ஒரு 2வை போட்டுக்கிறோம். 2√u1 u2 டிவைட் பை ஜி காட் தீட்டா பை 2. ஆக்சுவலி இதெல்லாம் என்னன்னா நம்ம நார்மலா இதை வந்து நம்ம வெக்டார் மெத்தட்ல தான் இதை சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இதுக்கு ப்ரூஃப் நான் தேடி பார்த்தேன், ரொம்ப கஷ்டம், கிடைக்கல. சால்வ் பண்ணி பார்த்தா ரொம்ப பெருசா போச்சு. இதோட ப்ரூஃப் இந்த ஃபைனல் ஆன்சர் இருக்கு இல்லையா, இந்த ஃபைனல் ஆன்சரோட ப்ரூஃப் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா பெருசா போச்சு. இதை டீச் பண்ணாங்களா? ப்ரூஃப் எது நடத்துனாங்களா? இருக்கு ஆன்சர் மட்டும் தான் சொன்னாங்களா? இல்ல இது இன்னும் டீச் பண்ணலையா? இது இன்னும் டீச் பண்ணல. ஓகே சரிங்க. இப்போ இது என்ன விஷயம்னா, வெலாசிட்டி வெக்டார்ஸ், ரெண்டு வெலாசிட்டி வெக்டார்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டான்னு நம்ம கன்சிடர் பண்றோம். ரெண்டு v1 வெக்டார் v2 வெக்டார் இருக்கு அட் பர்டிகுலர் டைம், v2 வெக்டார் v1 வெக்டார். இப்போ இதுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் தீட்டா. அந்த தீட்டா வச்சு இந்த ரெண்டு வெலாசிட்டி வெக்டாருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எக்ஸ் என்ன, தென் இது ரெண்டும் மீட் பண்ற அந்த டைம் என்ன அப்படின்றதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபைனல் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பொசிஷன் வெக்டார் r1 r2 வெக்டார் r2 வெக்டார், ரெண்டு வெக்டாருக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா என்னன்றதை வச்சு டைமுக்கும் டிஸ்டன்ஸ்க்கும் இடையில ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு முன்னாடி ஒரு 2 போட்டோம்னா அந்த ஈக்குவேஷன் வந்துடும். இந்த ரூட் இருக்கு இல்லையா, இந்த ரூட்டுக்கு முன்னாடி ஒரு 2 போட்டால் இந்த ஈக்குவேஷன் வந்துடும். ஆக்சுவலி இதை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, இதுக்கு ப்ரூஃப் வந்து நான் செக் பண்ணேன், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகுது. ப்ரூஃப் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ v1 வெக்டார் என்ன இங்கே போட்டிருக்கேன் பாரு, v1 வெக்டார் இருக்குல்ல, என்னது u1 - gt இருக்கா, அதே மாதிரி இங்கேயும் u1 - gt இருக்கா. அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், tan தீட்டா, அப்புறம் வந்து மாடுலஸ் ஆஃப் v1 v2, அப்புறம் மாடுலஸ் ஆஃப் r1 r2, அப்புறம் இதெல்லாம் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபைனல் ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? பட் நமக்கு அது தேவை கிடையாது. நம்ம அதை ரொம்ப போட்டு நோண்டிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. பட் இந்த பேட்டர்ன் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோ. யூஸ்வலாக நமக்கு இப்போ யோசிச்சு பாரு, இது ஆக்சுவலி ரூட் உள்ளுக்குள்ள 2 u இருக்கு அப்படின்னா இதோட டைமென்ஷன் ஒரே ஒரு u தான். ஓகேவா? அப்போ u பை ஜி ஞாபகம் இருக்கா? டைமுக்கு வந்து பார்த்தோம்னா 2u cos θ டிவைடட் பை யூஜின்னு பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கா? அதே பேஸ் பண்ணி தான் இது அதே பேட்டர்ன்ல தான் இருக்கு. அங்கே u வந்து ஒரே வெலாசிட்டி, பட் இங்கே ரெண்டு ஆப்ஜெக்ட்னால ரெண்டு வெலாசிட்டி, அதை ஸ்கொயர் ரூட் போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் சிம்பிள் ட்ரிக் வச்சு இந்த ஃபார்முலாஸ் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒருவேளை இஃப் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க, இஃப் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா காட் 90/2 ஈக்குவல் டு 45, காட் 45 அதோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 1 தான். ஏன்னா tan 45 1 தான், tan 45 1 தான், அதோட ரெசிப்ரோக்கல் தானே cot 45. அப்போ 1/1 1 தான். அப்போ இந்த இது என்ன ஆயிரும், இந்த டேர்ம் வந்து 1 ஆயிரும். லாஜிக் புரியுதா? எப்போ 90 டிகிரி நம்ம சொல்லிட்டாங்க அப்படின்னா 90 டிகிரின்னு சொல்லும் போது இந்த செக்மெண்ட் என்ன ஆயிரும், 1 ஆயிரும். அப்போ அதை நம்ம என்ன பண்ணிடலாம், விட்டுறலாம்.
அப்ப அவங்க வந்து பொசிஷன் வெக்டார்னு கேக்குறாங்களா இல்ல வெலாசிட்டி வெக்டார்னு கேக்குறாங்களான்னு வச்சுட்டு இந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். புரியுதா? நீ இப்ப இந்த டெஸ்ட் எழுதுனீலம்மா லாஸ்ட் வீக், இப்ப மார்க் ரிவைஸ் பண்ணாங்களா? உனக்கு எது சேஞ்ச் ஆச்சா? இல்ல சார், அது இன்னும் கீ கரெக்ஷன் ஆகி இன்னும் வரல சார். உங்களுக்கு இன்னும் கொடுக்கலையா? அவன் சஞ்சித் சொன்னா அந்த பையனுக்கு ஏதோ கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு. உங்களுக்கு எதுவும் வரல? சரி, நீ நீ லாஸ்ட் ஷஃபில் பண்ணிட்டேன் சார். பண்ணிட்டாங்களா? ஓகே ஓகே. இப்போ எப்படி உனக்கு எப்படி Sir? போட்டிருக்காங்க கிளாஸ்? கிளாஸ் சார் எப்படிமா வாய்ஸ் பிரேக் போட்டிருக்க? ஆகுது சார். இப்போ இல்ல கிளாஸ் எப்படி போட்டிருக்காங்க? கிளாஸ் மார்க் பேஸ் பண்ணியா? கிளாஸ் மார்க் பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க சார். ஆனா வந்து ஒரு சில பேர்லாம் லைக் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வந்து லைக் லீஸ்டான கிளாஸ்ல போட்டிருக்காங்க சார். அது இல்ல அது அது வந்து ஒரு மோட்டிவேஷனுக்காக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மொத்தமா எல்லாத்தையும் தூக்கி அந்த மாதிரி போட்டாங்கன்னா அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? நமக்கு ஒழுங்கா நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களான்ட்டு ஒரு டவுட் வந்துடும். இப்போ மார்க் நிறைய இருக்கிற பசங்க உள்ள இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க கொஷின் கேட்பாங்க, நடத்தலைன்னா ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது அந்த இது இருக்கும். ஓகே தானே? நீ அதெல்லாம் எதையுமே யோசிக்காதம்மா. நீ வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட் படிக்காத ஸ்டூடெண்ட் அப்படின்னா இது வந்து எதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது. ஓகேவா? இப்போ சும்மா ஒரு 4 டாபிக் படிக்கிறாங்க, நிறைய பேர் மனப்பாடம் பண்ணிட்டு வந்தாங்க தான் போடுறாங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் சொன்னுச்சு. அந்த பையனும் அப்படிதான் சொன்னான். அப்படிதான் பண்றாங்களா உங்க கிளாஸ்ல? இல்ல சார், புரியல சார். இல்ல இப்போ ஆக்சுவலி கொஸ்டின்ஸ் நிறைய புக்ல இருந்து தானே கேக்குறாங்க, அப்படியே தானே கேக்குறாங்க, நம்பர்ஸ் கூட மாத்தாம. ஆக்சுவலி பிரேக் ஆகுது சார். ஒரு நிமிஷம். நான் கேக்குதாமா? இப்போ கேக்குது சார். ஆக்சுவலி என்னன்னா முன்ன அந்த வைஃபைல கனெக்ட் பண்ணியிருந்தேன், ப்ராட்பேண்ட் ஒழுங்கா டவர் வரலன்ட்டு. ஓகே சார். சரிம்மா. இல்ல ஆக்சுவலி என்னன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நிறைய அப்படியே புக்ல இருந்து தானே அப்படி கேக்குறாங்க. நிறைய கொஸ்டின், மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் புக்ல இருந்தா கேக்குறாங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா அதை மெமரி பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லையா? ஆமா சார். ஏன்னா லைக் நிறைய பேர் என்னோட கிளாஸ்ல இல்ல சார், அவங்களுக்கு அந்த மக்கப் பண்ற டெக்னிக் இருக்கு சார். பட் ஆனா லைக் நான் வந்து மக்கப் பண்ணாலுமே எனக்கு அது சரியா நிக்காது சார். லைக் கொஞ்ச நேரத்துல ஃபுல்லாவே மறந்துடுவேன். அது நல்ல விஷயம் தான். ஓகேவா? நமக்கு என்னன்னா இப்போ ஆக்சுவலி ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த புக் பேக்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, போர்டு எக்ஸாம்க்கு யூஸ் ஆகும். மற்றபடி இந்த மெமரி பண்றதுனால நமக்கு ஒண்ணுமே பிரயோஜனமே கிடையாது. ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்னா பிரச்சனை இல்லை, மெமரி பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. ஒரு ஸ்டாண்டர்டா ஃபிக்ஸடா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஃபேக்சுவலா இருக்கும் இல்லையா, அது மெமரி பண்ணிக்கிறது நமக்கு ரொம்ப சேஃப்டி. ஏன்னா நம்ம அதை அந்த நேரத்தில் உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கிறத விட ஆன்சர் தெரிஞ்சா ஈஸியா போட்டு போயிடலாம். ஓகேவா? இப்போ மற்றபடி வந்து எல்லா கொஸ்டினையும் அதை நம்ம வந்து மெமரி பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. இப்போ வந்துட்டு ஒன்றும் இல்லை, சிம்பிள். இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ இந்த மாதிரி கேஸ்க்கு 2 ஆப்ஜெக்டை த்ரோ பண்றோம், சேம் டைரக்ஷன் சைமல்டேனியஸாக சேம் ஹைட்ல இருந்து 2 ஆப்ஜெக்டை த்ரோ பண்றோம், வேற வேற ஹரிசாண்டல் ஸ்பீட்ல த்ரோ பண்றோம். இப்போ ரெண்டும் சேம் ஹைட்டை தான் அதை அட்டைன் பண்ணும். ஓகேவா? இப்போ இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்டான வேல்யூ, இது மாறவே மாறாது. இப்போ இந்த இதை நம்ம மெமரி பண்ணிக்கலாம். இப்போ இதை போயிட்டு நான் ஆப்ஜெக்ட் 1ஓட வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் என்ன, ஆப்ஜெக்ட் 2ஓட வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி நான் மெமரி இது நான் ஒர்க் அவுட் பண்றது வேஸ்ட்.
அது ஒர்க் அவுட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் ஃபைனலாக வரப்போகுது. அப்போ நம்ம டேரெக்டாக அதை போட்டு நோண்டிட்டு இருக்க தேவையில்ல, ஆன்சர் எழுதிட்டு போயிடலாம். பட் எல்லா கொஷினும் அதே மாதிரி வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது, அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ நம்ம மெமரி பண்ணுறது வந்து எப்படின்னா, ஃபிக்ஸடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸை கண்டிப்பாக மெமரி பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. மாறாத கொஷினை நம்ம மெமரி பண்ணிக்கலாம். நியூமெரிக்கல்ஸை மெமரி பண்ணுறதுனால ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. ஓகேவா? தியரியாக இருக்கக்கூடியது ஃபிக்ஸடாக மாற்றாமல் அப்ளிகேஷனில் போனாலும் அது மாறினாலும் மாறாது அப்படின்ற மாதிரி இருக்க கொஷின்ஸ் மெமரி பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக இப்போ ஃபார்முலாலாம் மெமரி பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகேவா? நீ அப்போது ஏதோ போய் எம்சிக்யூ மெமரி பண்ணுறதுக்கு ஃபார்முலா வச்சு மெமரி பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இப்போ ஃபார்முலா மெமரி பண்ணும் போதும் உனக்கு அந்த பிரச்சனை வருதா? இல்ல சார். அதுக்கு வரல. ஓகே. இப்போ யூஸ்வலாக இந்த எம்சிக்யூ எப்படி தெரியுமா மெமரி பண்ணுவாங்க? ஆப்ஷன்ஸை மட்டும் பார்த்துக்குவாங்கம்மா. ஆமா ஓகே, சார், ரூட் 3 நான் வருதா? பார்த்திருக்கேன் சார். லைக் அந்த क्वेश्चन என்ன நம்பர் இருக்கோ அதை போட்டா ஆப்ஷன் எப்படி வரும்னு ஆ பார்த்து. நீட் எக்ஸாமில் வருமா அப்படி? இல்ல சார். இப்போ அவங்க எப்படி அது எவ்வளோ நிறைய ஸ்கோர் எடுக்கிறாங்களா அவங்க? ஆமா சார், லைக் அப்படி பண்ணியே தான் சார் இப்ப நிறைய பேர் ஆக்சுவலி வந்து லைக் ப்ரீவியஸ் செக்ஷன்ஸ்க்குலாம் மூவ் ஆயிருக்காங்க. நீங்கள் இதை உங்கள் டீச்சர்ஸ்ட்ட சொன்னீங்களா? அவங்க கிட்ட சொன்னாலும் அவங்க அதை பத்தி எதுவுமே கேர் பண்ணிக்க மாட்டாங்க சார், அதை அப்படியே விட்டுடுறாங்க. கண்டுக்கிறது இல்லை. லைக் கெமிஸ்ட்ரிக்குலாம் யாரும் பண்ண மாட்டாங்க சார். பிசிக்ஸ் கூட நியூமரிக்கல்ஸ் லைக் ஒரு ஒரு எக்ஸசைஸ்ல வந்து 150 கொஸ்டின்ஸ் இல்ல 100 கொஸ்டின்ஸ் இருந்தா அதை 100யும் மெமரைஸ் பண்றாங்க சார். மெமரைஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கவங்க புக்கை வாங்கி அதை அவங்களுக்கு மெமரைஸ் பண்றது ஞாபகம் இருக்கான்றது செக் பண்ணி பாக்குறாங்க. ஓகே, யாரு மார்க் பண்ணலையோ அவங்களோட வாங்கி இது பண்றாங்களா? ஆமா சார், அவங்க இதுல வாங்கி இவங்க பண்ணி பாக்குறாங்க. இது ரொம்ப தப்பு. நீ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதம்மா, சரியா? இல்ல இல்ல சார், நமக்கு அது பிரயோஜனமே இல்லை. உனக்கு மெமரி கெப்பாசிட்டியே இருந்தாலும் நீ அந்த வேலையை பண்ணிடாத, ஓகேவா? நீ அது அந்த டைம்ல வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் மைண்ட்ல ஏறிடும் ஃபிக்ஸட். ஆக்சுவலி இப்போ அந்த ஒரு 50 கொஷின்ஸ் இருக்குன்னு எக்ஸசைஸ் கொஷின், நீ அதை ஒர்க் அவுட் பண்ணும் போதே நமக்கு மைண்ட்ல ஏறிடும், சரியா? சரிம்மா, இப்போ இந்த இது ஓகே. நெக்ஸ்ட் இதுல இன்னும் ஒரே ஒரு தியரி கான்செப்ட் இருக்கு. எப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் மாதிரி, ஓகேவா? எப்படின்னா இப்போ ஒரு 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 ஸ்டெப் இருக்கு இந்த மாதிரி. இப்போ இது 1 2 3 4 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். 4 அப்படி n நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் நமக்கு இருக்கும், அப் டு n நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஸ்டெப்போட விட்த் இருக்கு இல்லையா, வித்தை வந்து b அப்படின்னு சொல்றாங்க, ஒரு ஸ்டெப்போட வித்து. அதே ஒரு ஸ்டெப்போட ஹைட் வந்து h அப்படின்னு எடுத்துக்கிறாங்க, ஓகேவா? அப்போ எனக்கு இப்போ வந்துட்டு இப்போ ஹரிசாண்டலா ஒரு ஆப்ஜெக்டா நம்ம இங்க இருந்து என்ன பண்றோம், த்ரோ பண்றோம். இப்போ நம்ம த்ரோ பண்றது என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த லாஸ்டா இருக்கக்கூடிய அந்த ஸ்டெப்போட எட்ஜுக்கு போற மாதிரி நம்ம த்ரோ பண்றோம். ஓகே, அப்போ இன்டர்மீடியேட்டா இருக்கக்கூடிய ஸ்டெப் மேல வந்து அது என்ன பண்ணக்கூடாது, படக்கூடாது. கடைசியா இருக்கிறதுல வந்து படணும். அப்போ எனக்கு இந்த ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்க போறோம், இல்ல ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓகேவா? இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னது, ஒய் அப்படின்னு சொல்லிக்கலாமா, இல்ல ஹைட்னு சொல்லிக்கலாம், ஓகேவா? இப்போ நமக்கு இப்போ இந்த ஒய் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கு, n நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒரு ஒரு சாரி, இந்த இடத்துல இந்த ஹெச்ன்னு சொல்ல வேணாம், ஓகேவா? ஏன்னா நம்ம ஹெச் ஆல்ரெடி இங்கே டிஃபைன் பண்ணிட்டோம், ஓகேவா? இது நம்ம ஒய்னே வச்சுக்கலாம், ஒய்னே வச்சுக்குவோம். இப்போ n இன்டூ ஹெச், லாஜிக் புரியுதா? ஒரு ஸ்டெப்போட ஹைட் வந்து ஹெச், அப்போ n நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கிறதுனால n இன்டூ ஹெச். அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ, ஹரிசாண்டல் ரேஞ்சோட வேல்யூ என்னன்னு பார்க்குறோம். இங்கே எத்தனை ஸ்டெப் இருக்கு, 1 2 3 4 அப் டு n நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒரு ஸ்டெப்போட வித் வந்து பார்த்தோம்னா b, அப்போ n நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ்க்கு n இன்டூ b, ஓகேவா? இப்போ நம்ம சிம்பிளாக இந்த ஒய்யோட ஈக்குவேஷனை எதுக்கு இது ஈக்குவேட் பண்ணிக்கலாம், ½ இன்டூ ஜிடி ஸ்கொயருக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? அப்போ இங்கே வந்து அது படும்போது வர டைம் வந்து t. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ட்ராவல் ஆயிருக்கும், அதே எக்ஸ் ஈக்குவல் டு யூ இன்டூ டி. வேற இதில் பெருசாக இந்த கொஷினில் வந்து பெருசாக நம்ம யோசிக்கிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஸ்டெப்ஸ் பேஸ்டில் வந்து என்னன்னா, n ஸ்டெப் இருக்கு, n ஸ்டெப் இருக்கும் போது இந்த ஒய் அவங்க டைரெக்டாக கொடுக்கலாம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, ஓகேவா? இப்போ ஒரு 10 ஸ்டெப் இருக்கு, 10வது ஸ்டெப்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நமக்கு வந்து அந்த ஸ்டோன் வந்து படுது அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ எத்தனை ஸ்டெப் அதை கிராஸ் பண்ணி வந்திருக்கு? 10 ஸ்டெப்ஸ் கிராஸ் பண்ணி வந்திருக்கு. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 10ன்னு போட்டு இப்போ ஒரு ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னா 10 வந்து எவ்வளோ 100 சென்டிமீட்டர் வரும். அப்போ 1 மீட்டர் வரும். விஷயம் புரியுதா? அதே மாதிரி இந்த வித் இருக்கு, ஒரு வித் வந்து 50 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போ அதே மாதிரி 10 வித்ஸ் இருக்கும். 10 வித்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 10 × 50 500 மீட்டர் வித். அந்த மாதிரி நம்ம 500 சென்டிமீட்டர் வச்சுக்கோம். 500 சென்டிமீட்டர் அளவுக்கு நமக்கு அந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ இந்த எக்ஸையும் ஒய்யையும் நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிடுறோம். நம்ம தான் பண்றோம், அவங்க கொடுக்கல. அதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? மற்றபடி மீதி எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? சரிம்மா. இப்போ இதுல வந்து எண்ணுக்கு வந்து டைரக்டாவே அவங்க ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க டிரைவ் பண்ணி. இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணோம்னா எண்ணுக்கு நமக்கு ஃபார்முலா கிடைக்கும். 2HU² / GB². பட் இதை மெமரி பண்ணலாம் வேணாம். ஓகேவா? நீ இந்த 2 ஈக்குவேஷன் வச்சு என்ன பண்ணிடலாம்? கால்குலேட் பண்ணிடலாம். இந்த 2 ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை நம்ம மெமரி பண்ணோம்னா கண்டிப்பா மறந்துடுவோம். எல்லாத்தையும் நம்ம மெமரி பண்ண முடியாது. ஒரு பேட்டர்னா இருக்கிறத மெமரி பண்ணலாம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் கேஸ்ல பார்த்தோம், என்னதான் இந்த ஈக்குவேஷன் பெருசா இருந்தாலும் இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம ஈஸியா மெமரி பண்ணிட முடியும். ஏன்னா எல்லாமே ஒரு பேட்டர்னா இருக்கும். ஓகே, இப்போ 4 ஈக்குவேஷனையும் 4 தடவை நீ எழுதி பார்த்தீங்கன்னா ஆன்சர் நமக்கு மனப்படமாயிரும். பட் இந்த மாதிரி சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ்லாம் பார்த்தோம்னா என்ன ஆயிரும்னா நமக்கு கன்ஃபியூஷன் வந்துடும். யூவா U², பியா B², இந்த இடத்துல நமக்கு கன்ஃபியூஷன் வந்துடும். அதனால அதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேணாம். ஓகேவா? நீ இந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். சரிம்மா. இப்போ நம்ம நியூமரிக்கல்ஸ் போவோம். ஓகே, இப்போ நியூமரிக்கல் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன டாப்பிக்கு ஜென்ரலாக நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னா இப்போ வந்துட்டு இப்போ இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் பேஸ்டு. இப்போ இங்கனக்குள்ள ஒரு ஃப்ரேம் இருக்கு, ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கு. இங்கே ஒரு எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ். அப்போ அதே மாதிரி இன்னொரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கு. இது x', y''ன்னு வச்சுப்போம். அதாவது எப்படின்னா இது ஒரு பிளேன், இது ஒரு சிஸ்டம், இது ஒரு சிஸ்டம். இப்போ இது ரெண்டுமே ரெஸ்ட்ல இருக்கு. 2 ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸும் ரெஸ்ட்ல இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? அப்ப இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல என்ன பண்றாங்க? ஒரு ஆப்ஜெக்டை ஹரிசாண்டலா த்ரோ பண்றாங்க. இந்த ஹைட்ல இருந்து ஹரிசாண்டலா த்ரோ பண்றாங்க. இது என்ன ஆகும்? வந்து நேரா இப்படி வந்து விழுமா? விழும். அப்ப இங்கனக்குள்ள ஒரு அப்சர்வர் இருக்கிறாரு. இந்த அப்சர்வர் இதை பாக்குறாரு. இந்த அப்சர்வர் இங்க இருந்து இங்க பாக்குறாரு. அப்ப அவருக்கு எப்படி தெரியும்? அதே ஹரிசாண்டல் பாராபோலா மாதிரி அவருக்கு தெரியுமா? பாராபோலாவா தெரியும். சரி, இது ரெஸ்டா இருந்தாலும் ஓகே. இல்ல 2 பேருமே u அப்படிங்கிற சேம் ஸ்பீட்ல 2 பேருமே மூவ் ஆயிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அவங்க 2 பேத்துக்குமே இப்ப பாராபோலாவா தான் இருக்கும். விஷயம் புரியுதா? இப்ப அப்சர்வர் என்ன ஆகுறாங்க அப்படின்னா, சாரி, இந்த அப்சர்வர் இந்த ஃப்ரேம் ஆஃப் இது ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் 1 வச்சுக்கலாம், இது 2ன்னு வச்சுப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஒரு ஆப்ஜெக்டை ஹரிசாண்டலா த்ரோ பண்றோம். u அப்படிங்கிறது இது vன்னு வச்சுப்போம். v அப்படிங்கிற ஸ்பீட்ல த்ரோ பண்றோம். ரெஸ்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ரெஸ்ட்ல இருக்கு, ரெண்டுமே ரெஸ்ட்ல இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ இங்கனக்குள்ள ஒரு அப்சர்வர் இருக்கிறாரு. ஓகேவா? 2 அப்சர்வர் வச்சுப்போம். இப்போ இந்த அப்சர்வர் பார்க்கும்போது இது எப்படி இருக்கும்? பாராபோலாவா தானே தெரியும். இவருக்கும் பாராபோலாவா தான் இருக்கும், இவருக்கும் பாராபோலாவா தான் இருக்கும். விஷயம் புரியுதா? இப்ப ரெண்டுமே சேம் ஸ்பீட்ல சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. இப்ப இந்த 2 அப்சர்வருக்கும் பார்த்தோம் அப்படின்னாலும் பாராபோலாவா தான் இருக்கும். விஷயம் புரியுதா? இப்போ இன்னொரு விஷயம், இப்ப நம்ம வந்து இப்ப ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல போட்டோம், இப்ப வெர்டிக்கல் டைரக்ஷன்ல போடுவோம். எக்ஸ் இதை ஒய் வச்சுப்போம். இப்போ என்ன ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த நான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொல்றத விட இப்போ உங்களுக்கு புக்கில் இருக்க மாதிரி சொல்லிடுவோம். ஒரு ட்ரெயின் வச்சுக்கலாம். ஒரு ட்ரெயின். இப்போ இந்த ட்ரெயின் மேல ஒரு ஆள் நிக்கிறாருன்னு வச்சுப்போம். இப்போ இவர் ஒரு ஆப்ஜெக்டை இப்படி கீழே டவுன்வர்டா டிராப் பண்றாரு. ட்ரெயின் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். ட்ரெயின் மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த பாலை ட்ரெயின் மேல இருந்து அப்படியே டவுன்வர்டா டிராப் பண்றாரு. இந்த பர்சனோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா இந்த ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல கீழே தான் விழும். கரெக்டா? இதே சேம் ட்ரெயின்ல இன்னொரு அப்சர்வர் இருக்கிறாரு. அவருக்கும் இந்த ஆப்ஜெக்ட் எப்படிதான் இருக்கும்? ஸ்ட்ரைட்டா தான் கீழே வரும். கரெக்டா? பட் இது வந்து
எப்படின்னா இந்த ட்ரெயின் இந்த ட்ரெயினுக்கு வெளியில இன்னொரு அப்சர்வர் இருக்கிறாங்க. இப்ப இவர் வந்து கிரவுண்டில் இருக்கிறாரு. கிரவுண்டுனா என்னது? ரெஸ்ட்னு அர்த்தம். இப்ப இந்த அப்சர்வர் இந்த பாலை பாக்குறாருன்னு வையன், என்ன ஆகும்னா பால் டவுன்வர்டா தான் மூவ் ஆகுது. ஓகேவா? அது யாருக்கு பொறுத்த வரைக்கும்? இந்த 2 பேர்த்த பொறுத்த வரைக்கும் தான் பால் டவுன்வர்டா மூவ் ஆகுது. பட் இந்த ட்ரெயின் வந்து ஒரு ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு இல்லையா? அதனால இந்த அப்சர்வர் பார்க்கும்போது பால் டவுன்வர்டாவும் மூவ் ஆகும், ஹரிசாண்டலாவும் மூவ் ஆகும். அப்ப அதனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கம்பைண்டா ஒரு ரிசல்டன்ட் வெலாசிட்டி இருக்கும். அப்ப பால் வந்து பாத்தீங்கன்னா பாரபோலா மாதிரி வந்து கீழே விடும். யாரை பொறுத்த வரைக்கும்? கிரவுண்ட்ல ஸ்டேஷனரியா நிக்கிற ஒரு அப்சர்வரை பொறுத்த வரைக்கும் மூவிங் வெஹிக்கிள்ல இருக்கக்கூடிய வெர்டிகலி டிராப்ட் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும்? பாரபோலாவா தான் அவருக்கு தெரியும். விஷயம் புரியுதா எப்படின்னு? இப்ப நம்ம பஸ்ஸுல இருக்கும் போது நான் ஒரு ஆப்ஜெக்டை நான் கீழே போட்டேன்னா எப்படி இருக்கும்? அது நேரா கீழே விழுற மாதிரி தான் தெரியும். அதே வெளியில இருந்து ஒரு ஆள் பாக்குறாங்க, பஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அது பாரபோலாவா தான் இருக்கும். விஷயம் எப்படின்னு புரியுதா? இப்ப இது பேஸ் பண்ணி உனக்கு அந்த ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல கொஸ்டின் நம்பர் 2021 இருக்கும். அதை நீ ரீட் பண்ணி பாருமா, உனக்கு புரியும். ஓகேவா? கான்செப்ட் என்ன அப்படின்னா 2 பேருமே ஒரே ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டு இருக்கும் போது வெர்டிகலா டிரா பண்ணோம்னா ஸ்ட்ரைட் லைன் மோஷன். ஓகேவா? இப்ப இந்த பாலை நீ வந்து என்ன சொல்றது, ட்ரெயினுக்குள்ள போட்டாலும் ஒண்ணுதான், ட்ரெயினை விட்டு வெளியில போட்டாலும் ஒண்ணுதான். ஓகேவா? இப்ப இது இன்னொரு பால் இந்த அப்சர்வர் என்ன பண்றாரு, வெளியில தூக்கி போடுறாரு, வெளியில இப்படி டிரா பண்றாரு. பட் ட்ரெயின் இப்ப இந்த சைடு போகுது. ஓகேவா? பட் பாலும் இந்த சைடு தான் மூவ் ஆகுது. ஏன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் பால் வந்து டவுன்வர்டா தான் மூவ் ஆகும்ட்டு. பட் டவுன்வர்டா மூவ் ஆகுது. ஆல்ரெடி பால் வந்து இந்த வெஹிக்கிளோட கனெக்ட் ஆகி தான் இருக்கும். இந்த ஜஸ்ட் திடீர்னு டிரா பண்றதுனால என்ன ஆயிரும் அப்படின்னா அது அந்த டைம்ல அதோட என்ன வெலாசிட்டி இருக்கோ அந்த வெலாசிட்டியில அது வந்து ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிரும். இது வெர்டிகல் டைரக்ஷன்ல Vy அப்படின்ற ஒரு ஆக்சலரேட்டட் மோஷன்ல கீழே டவுன்வர்டா வரும். U கான்ஸ்டன்டா தான் இருக்கும், U மாறவே மாறாது. Vy என்ன ஆகும்? மாறிட்டே வரும். ஓகேவா? அப்போ வெளியில இருந்து பார்க்கக்கூடிய ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய அப்சர்வர், ஸ்டேஷனரி அப்சர்வருக்கு ஒரு பாரபோலா பாத்ல தான் இருக்கும். சரியா? இது மைண்ட்ல வச்சுக்கோ. இதெல்லாம் வந்து ஃபிக்ஸட் தான், மாறவே மாறாது. சரி, இப்போ பேஜ் நம்பர் 39 ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல் எக்ஸசைஸ் 2. நீ எக்ஸசைஸ் 1 ஃபுல்லா ரீட் பண்ணி பாருமா. ஓகேவா? இப்போ இந்த வெர்டிக்கல் டைரக்ஷன்ல ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ப்ரொஜெக்டைல்ஸை செக் பண்ணி பாரு. ஓகேவா? நீ நான் செகண்ட் எக்ஸசைஸ் கொஞ்சம் என்னன்றதை பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 37. படிக்கலாம் சார். ரீட் பண்ணி பாருங்க. A body projected horizontally with the velocity v from a height h has a range r. With what velocity of the body is to be projected horizontally from the height h by 2 to have the same range? இப்போ ஒரு பில்டிங் இருக்கு. பில்டிங்கோட ஹைட் ஹெச்னு எடுத்துக்கிறோம். ஹெச். இப்போ ஹெச்ல இருந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்றோம். யூ அப்படின்ற ஒரு ஹரிசாண்டல் வெலாசிட்டியில த்ரோ பண்றோம். அது என்ன ஆகுது? வந்து தரையில விழுந்துருச்சு. Yes, sir. ஓகேவா? இப்போ இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஆர்னு வச்சுப்போம். ஆர். இப்போ அதே பில்டிங்கோட எக்ஸாக்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸ் h/2ல இன்னொரு ப்ரொஜெக்டைல லான்ச் பண்றோம். ஓகேவா? சரி, இந்த இடத்துல யூ வந்து வி அப்படின்னு எடுத்துக்கிறோம். யூன்னு எடுத்துக்கல, வின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இன்னொரு வெலாசிட்டி வி டேஷ் நம்ம த்ரோ பண்றோம்னு வச்சுக்கோமே. சேம் வி கிடையாது. ஏன்னா சேம் வியா இருந்துச்சுன்னா அதே டிஸ்டன்ஸ் அதை கிராஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஒரு டிஃப்ரெண்டான வெலாசிட்டியில என்ன பண்றோம்? நம்ம லான்ச் பண்றோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது அப்படின்னா இது வந்துட்டு நேரா இங்க வந்து இதே ஆர்ல வந்து மீட் பண்ணுது. லாஜிக் புரியுதா? அப்ப ரெண்டு கேஸுக்கும் ஆர் என்ன? அது சேம். ஆர் சேம். ஓகே தானே? அப்போ
ஃபர்ஸ்ட் கேஸுக்கு என்ன ஆன்சர், ஃபார்முலா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் கேஸ் ஃபார்முலா ஆர் ஃபார்முலா என்ன வரும்? ரொம்ப சிம்பிள். நீ இந்த மாதிரி ஹரிசாண்டல் மோஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கோ யூடி, ஓகேவா? ஒய் ஈக்குவேஷன் எடுத்துக்கோ half ஜிடி ஸ்கொயர். இதுல நம்ம வேற எதுவும் கன்ஃபியூஷனே வர வேணாம். இப்போ டீக்கு பதிலாக என்ன பண்ண போறோம், எக்ஸ் பை யூ எடுத்துக்கலாம். லாஜிக் புரியுதா? இப்போ கண்டிப்பா இது ரெண்டுத்துக்குமே டி மாறி இருக்கும். இதை டீன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதுக்கு வந்து டி டேஷாக தான் இருக்கும், கண்டிப்பா சேம் டைமா இருக்காது. ஓகேவா? இதுல ஆர் மட்டும்தான் சேம், மற்றபடி யூ டி எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போ இந்த டீயை இங்கே இன்சர்ட் பண்ணோம்னா ஒய் என்னவா இருக்கும்? ஒய் ஈக்குவல் டு ஹாஃப் ஜி எக்ஸ் ஸ்கொயர் பை யூ ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் பை யூ ஸ்கொயர். இங்கே இந்த இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு என்ன வருது, ஒய்க்கு பதிலாக நான் ஹெச் எடுத்துக்கிறேன். கரெக்டா? ஒய்க்கு பதிலாக ஹெச். அப்போ ஹாஃப் ஜி எக்ஸுக்கு பதிலாக ஆர் எடுத்துக்க போகிறோம், ஆர் பை யூ ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் பை யூ ஸ்கொயர். கரெக்டா? இந்த இடத்துல யூக்கு பதிலாக வி எடுத்துக்க போகிறோம். யூ இல்லை வி, ஆர் ஸ்கொயர் பை வி ஸ்கொயர். ஓகேவா? ஆர் ஸ்கொயர் பை வி ஸ்கொயர். அடுத்து நெக்ஸ்ட் ஹெச் பை டூ, ஹெச் கிடையாது, ஹெச் பை டூ, ஹெச் பை டூ. அதே ஹாஃப் ஜி இதுல மாறாது, ஆர் ஸ்கொயரும் மாற போறது கிடையாது. ஓகேவா? ஆர் ஸ்கொயரும் சேஞ்ச் கிடையாது. பட் விக்கு பதிலாக வி டேஷ் ஸ்கொயர் எடுத்துக்க போறோம், ஏன்னா சேம் வெலாசிட்டி கிடையாது, டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி. நம்ம டைமை எலிமினேட் பண்ணிட்டோம், அதனால டைம் வந்து இதுல வராது. ஓகேவா? என்ன லாஜிக் புரியுதா ஏன் இந்த ஈக்குவேஷன் நான் எடுத்துருக்கிறேன்ட்டு? ஏன்னா ஹைட்டு இந்த இடத்துல நோன்னு சொல்லிட்டாங்க, ஹைட் ஹெச். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்டைலோட ஹைட் ஈக்குவேஷன் என்னது, ஹாஃப் ஜி டி ஸ்கொயர். பட் டி வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், எலிமினேட் பண்ணிட்டோம். எக்ஸ் பை யூ அப்படி இல்லை, இல்லாட்டினா ஆர் பை வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், ஆர் பை. ஓகேவா? டிக்கு பதிலாக ஆர் பை வி எடுக்கும் போது ஆர் ஸ்கொயர் பை வி ஸ்கொயர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு. செகண்ட் கேஸ்க்கு ஹெச் கிடையாது, ஹெச் பை டூ. ஓகேவா? ஹெச் பை டூ, ஹெச் பை டூ. இப்போ ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ண முடியுமா? இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா சரி, ஹெச் டிவைடட் பை ஹெச் பை டூ இப்படி எடுத்துப்போம். ஓகே, இந்த 1/2g 1/2g ரெண்டுமே கேன்சல் ஆயிருமா? ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா? அப்ப ரிமைனிங் என்னது, 1/v ஸ்கொயர் டிவைடட் பை 1/v டேஷ் ஸ்கொயர். இதை நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா v டேஷ் ஸ்கொயர் டிவைடட் பை v ஸ்கொயர். இப்போ இந்த ஹெச் கேன்சல் ஆயிரு, 2 மேலே கொண்டு வந்துடலாம். இப்போ 2 ஈக்குவல் டு v டேஷ் ஸ்கொயர் டிவைடட் பை v ஸ்கொயர். இப்போ ரெண்டு ஸ்கொயர் இந்த சைடு எடுத்துட்டு போனா √2 வந்துருமா? அப்ப v டேஷ்க்கு நான் சால்வ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், இந்த 2v ஸ்கொயர் இந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம். 2v ஸ்கொயர் எனக்கு v டேஷ் எடுத்துட்டோம் அப்படின்னா √2 இன்டூ, இதான் என்னோட ஆன்சர். ஓகேவா? அப்போ என்ன, √2v அப்படின்ற ஒரு வெலாசிட்டியில நம்ம லான்ச் பண்ணா மட்டும்தான் அது r அப்படிங்கிற டிஸ்டன்ஸை அதை அட்டைன் பண்ண முடியும். கண்டிப்பா அதை விட ஸ்பீட் அதிகமாக தான் இருக்கும், கண்டிப்பா ஸ்லோ கம்மி கிடையாது. ஓகேவா? இப்போ இது கம்பைன்டு, ரெண்டு ப்ரொஜெக்டைல நம்ம கம்பைன் பண்ணி கால்குலேட் பண்றோம். என்ன விஷயம், ஆர் சேம் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அவங்க வந்துட்டு கொஸ்டின்ல தெளிவாக கொடுத்துட்டாங்க, சேம் அந்த ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதே ரேஞ்சை திருப்பி நம்ம என்ன பண்றோம், அட்டைன் பண்றோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹைட்டு h/2 h ரெண்டு வேல்யூ எடுத்துக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்னா, ரேஷியோலாம் எடுக்கும் போது இது கேன்சல் ஆயிரும் அதெல்லாம். ஓகேவா? டைம் பத்தி எதுவுமே சொல்லலை. அப்போ நம்ம டைம் வந்து எலிமினேட் பண்றதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதை பண்ணணும். ஓகேவா? சரி, இது வந்து கொஞ்சம் மிக்சடா உள்ளது. இதுலயே நமக்கு சிம்பிள் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கம்மா. எப்படின்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த கொஸ்டின் நம்பர் 47, அடுத்து வந்து 45, இதெல்லாம் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, டைரக்ட் ஆன்சர் தான் அதெல்லாமே. ஓகேவா? ஸோ நம்ம 1 by 1 அப்படியே வரிசையாக போட்டு பார்ப்போம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 38 பாரு. Horizontally with a velocity g meter per second from the top of a tower of height g meter, and find the velocity with which it hits the ground.
இங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். Yes. சொல்லுங்க. இதுக்கு Vy equals to root of 2GH அந்த ஃபார்முலாவா சார்? இப்போ இவங்க வெலாசிட்டின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? என்னன்னா இப்போ இனிஷியல் ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஹரிசாண்டல் ஸ்பீடு வந்து ஜி கொடுத்துருக்காங்க. யூவே நம்ம ஜின்னு தான் எடுத்துக்க போறோம். ஓகேவா? அடுத்து ஹைட்டும் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதையும் ஜி அப்படி, அதாவது அதோட நம்பர் ஜிக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ யூ வந்து 10 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்ற லாஜிக்கு. அதே மாதிரி ஒய் வந்து பார்த்தா 10 மீட்டர் அந்த மாதிரி, வேற ஒன்றும் இல்லை. சரியா? சரி, இப்போ அடுத்து இவங்க வெலாசிட்டின்னு கேட்டாவே நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வி வெக்டார் ஈக்குவல் டு விஎக்ஸ் ஐ கேப் பிளஸ் விஒய் ஜே கேப். அடுத்து மாடுலஸ் ஆஃப் வி வெக்டார் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் விஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் விஒய் ஸ்கொயர். புரிஞ்சிருச்சா? அப்போ விஎக்ஸ் என்னது? Vx. யூ டி, சாரி யூ மட்டும் தான், டி வராது, யூ. ஓகேவா? யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஜீன் கொடுத்துட்டாங்களா? ஆமா சார். அடுத்து விஒய் யாரு? விஒய் இது ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன்ங்கிறனால நமக்கு விஒய் அப்படின்றது 0 மைனஸ் ஜிடி. கரெக்டா? 0 மைனஸ் ஜிடி. இங்க டி நமக்கு தெரியுமா? டி தெரியுமா? Yes sir. டி தெரியாது. அப்ப டீக்கு என்ன ஃபார்முலா? y ஈக்குவல் டு half gt ஸ்கொயர். கரெக்டா? gt ஸ்கொயர். அப்ப டி ஸ்கொயர் என்ன வரும்? 2y டிவைடட் பை g. 2y டிவைடட் பை g. ஓகே. அடுத்து இந்த மாடுலஸ் ஆஃப் v வேல்யூ என்ன வரப்போகுது? ரூட் ஆஃப் vx ஸ்கொயர். vx ஸ்கொயர் அப்படின்னா என்னது? u ஸ்கொயர். u ஸ்கொயருக்கு பதிலாக g ஸ்கொயர்னே போட்டுடலாம். பிளஸ் vy ஸ்கொயர்னா என்னது? ஜி ஸ்கொயர் டி ஸ்கொயர். ஜி ஸ்கொயர் டி ஸ்கொயர். இப்போ டி ஸ்கொயர் இங்கே தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். டி ஸ்கொயர் எவ்வளோ? 2y டிவைடட் பை ஜி. இங்கே y யாருமா? y வந்து இப்போ தானே சொன்னோம். yங்கிறது என்னது? நியூமரிக்கல் ஈக்குவல் டு ஜி. கரெக்டா? Yes. அப்போ 2g டிவைடட் பை ஜி. அப்போ ஜி கேன்சல். அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 2 வருது. இப்போ இங்கே நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணுவோம். அப்போ இங்கே ஜியை கான்ஸ்டன்டாக காமனாக வெளில எடுத்துடலாமா? ஜி ஸ்கொயரை வெளில எடுத்துட்டோம்னா 1 ப்ளஸ் டி ஸ்கொயர். கரெக்டா? அப்போ ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர்டு 1 ப்ளஸ் டி ஸ்கொயர்னா என்னது? 1 ப்ளஸ் 2. 1 ப்ளஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு ஜியை வெளில எடுத்துடலாம். ஜி ரூட் 3. வி வேல்யூ ஜி. ஸோ நம்ம என்ன விஷயம் அப்படின்னா நமக்கு வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்கனாவே என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷனுக்கு வந்துடணும். ஓகேவா? விஎக்ஸ் ஐ கேப் பிளஸ் விஒய் ஜே கேப். கொஸ்டின் நம்பர் 40. அடுத்து 38 பார்த்தோமா? 39 பாருமா? 39. A body is thrown horizontally from the top of a tower. It reaches the ground after forcing it at an angle of 45 degrees to the top. Find the velocity of the projection.
இப்போ நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. ப்ரொஜெக்ட் பண்ணி கிரவுண்டில் வந்து விழுந்துருச்சு. இது ஹைட்டை எடுத்துக்குவோம். ஹைட்டு ஒய், இதோட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஆங்கிள் எவ்வளோ வருது அப்படின்னா ஆங்கிள் 45 டிகிரி. ஓகேவா, 45 டிகிரி. டைம், டோட்டல் டைம் எவ்வளோ சொல்லிட்டாங்க? t ஈக்குவல் டு 4 செகண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சரியா? வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன் u, வாட் இஸ் u அப்படின்னு கேட்குறாங்க. இதை எப்படி, என்ன மாதிரி ப்ரொசீஜரில் சால்வ் பண்ண முடியும்? இப்போ இதில் அந்த 45 டிகிரிங்கிறது யாரு? ஆல்ஃபா. ஓகேவா? இப்போ நம்ம ஆல்ஃபா ரிலேட் பண்ணுற ஈக்குவேஷன் என்ன பார்த்தோம்? tan ஆல்ஃபா பார்த்தோமா? எஸ். tan ஆல்ஃபாவோட ஃபார்முலா என்ன வருது? tan alpha. tan alpha வந்து சரி, இங்கே நம்ம வருவோம். இப்போ தான் நம்ம பார்த்தோம் என்னது ஹரிசாண்டல் வெலாசிட்டி. என்னது ஹரிசாண்டல் வெலாசிட்டி? ut, சாரி, ஹரிசாண்டல் வெலாசிட்டி vx ஈக்குவல் டு u. வெர்டிக்கல் வெலாசிட்டி என்னது? மைனஸ் ஜிடியா? ஆமா சார். ஓகேவா? அப்போ tan ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன வருது? vy டிவைடட் பை vx. vy யார் அப்படின்னா ஜிடி. மைனஸ் பிரச்சனை இல்லை, விட்டுறலாம். ஓகேவா? vx என்னது? u. ஓகேவா? u. இப்போ நம்ம tan 45 எல்லாம் வரும். tan 45 1. tan 45 1. 45 ஈக்குவல் டு 1. அப்போ gt ஈக்குவல் டு u. ஓகேவா? gt ஈக்குவல் டு u. ஒரு நிமிஷம், மிஸ்டேக் பண்ணியிருக்க போகிறேன். 45 டிகிரி ஈக்குவல் டு u. சரி, அடுத்து t எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 4 செகண்ட்ஸா? ஹலோ, டைம் வந்து 4 செகண்ட்ஸ். அப்போ u ஈக்குவல் டு என்ன வருது? 9.8 இன்ட்டு 4. ஓகேவா? இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 39.2 மீட்டர் பர் செகண்ட். ஸோ நம்ம சிம்பிள் லாஜிக், இந்த tan ஆல்ஃபாவோட ஃபார்முலா நமக்கு தெரியணும். tan ஆல்ஃபா அப்படின்றது vy டிவைடட் பை vx. இங்கே மைனஸ் ஜிடி பை யூ போடுறோம். பட் மைனஸ்ங்கிறது நமக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா டைரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. மற்றபடி வேற எதுவும் நமக்கு பிரச்சனை கிடையாது. மைனஸை விட்டுட்டு கூட நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 40. a body is projected horizontally to top of the tower as follows: y equal to 20x square. Parabola equation where xy are in meter, and then the velocity of the projectile is. இப்போ பேரபோலா ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க 20x ஸ்கொயர்னு. ஆக்சுவலி இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரொஜெக்டைலுக்கு ஒரு பேரபோலா ஃபார்முலா பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? 2Dயில் அந்த y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் tan தீட்டா அப்படி இப்படின்னு பெருசாக பார்த்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இதில் வந்து ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நமக்கு அந்த ஆங்கிள் வராது. அதே மாதிரி இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டியும் 0 தான். சரியா? இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி 0. அப்போ நமக்கு எக்ஸுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ut. ஒய்யோட ஃபார்முலா என்னது? ½ gt ஸ்கொயர்டு. இப்போ டீக்கு இப்போ தான் சொன்னேன் x/uன்னு எடுத்துக்கணும். x/u. விஷயம் புரியுதா? டீக்கு x/u எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? ½ g x ஸ்கொயர் டிவைடட் பை u ஸ்கொயர். லாஜிக் புரியுதா? x ஸ்கொயர் டிவைடட் பை u ஸ்கொயர். அப்போ இந்த g டிவைடட் பை 2u ஸ்கொயர் x ஸ்கொயர், இதுதான் ஒய்யோட ஆக்சுவல் பேரபோலா ஈக்குவேஷன். கரெக்டா? இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? y ஈக்குவல் டு 20x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. விஷயம் புரியுதா?
ஓகே சார். அப்ப இந்த 20 இந்த கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணு, இந்த கோஎஃபிஷியன்ட் கூட கம்பேர் பண்ணணும். லாஜிக் புரியுதாமா? ஓகே சார். அப்ப g divided by 2u square equal to 20. எஸ் சார். இப்ப நமக்கு u தானே வேணும், u தான் வேணும். g வந்து 10ன்னு எடுத்துக்கலாம். அந்த இடத்துல 9.88ன்னு எடுத்தோம்னா நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும், டிஃபிகல்ட்டா இருக்கும். 10ன்னு எடுத்துக்கலாம். அப்ப 10 divided by 2 into இந்த 20 கீழே எடுத்துட்டு வந்துருவோம், ஈக்குவல் டு u ஸ்கொயர். இந்த u ஸ்கொயரை மேலே எடுத்துட்டு போயிரு, 20 கீழே எடுத்துட்டு. ஓகே, இப்போ இந்த 10 0 கேன்சல். இப்போ 2 ரூட் எடுத்தோம் அப்படின்னா u ஈக்குவல் டு 1/2. ஓகேவா? 1/2. 1/2னா என்னது? 0.5 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? பட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா, நம்ம இந்த கம்பேரிசன் பண்றோம். பாரபோலா ஈக்குவேஷன் வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், கம்பேர் பண்றோம். ஓகேவா? சம்டைம்ஸ் இதை எப்படி கொடுத்துருவாங்க அப்படின்னா y ஈக்குவல் டு ax ஸ்கொயர்னு கொடுத்துருவாங்க. இப்போ இந்த a எவ்வளோ? g டிவைடட் பை 2u ஸ்கொயர். இந்த இடத்துல நமக்கு a தான் யாரு? 20. a தான் 20. ஓகேவா? இப்போ இங்கே நமக்கு டீயே கொடுக்கல பத்தியா அவங்க, டீயே இல்லை. நம்ம டீயை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், எக்ஸ் பை யூன்னு ரீப்ளேஸ் பண்ணி மாற்றியாச்சு. அதாவது ஒய் ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் என்ன பேரபோலா. அதோட ஆக்சுவல் ஈக்குவேஷன் y இஸ் ஈக்குவல் டு ax ஸ்கொயர். இந்த இடத்துல ஏக்கு பதிலாக 20 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 20 எதை ஈக்குவேட் பண்ணலாம், g பை 2u ஸ்கொயருக்கு ஈக்குவேட் பண்ணலாம். இதை மெமரி பண்ண வேணாம், இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம டெரைவ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? கடகடன் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 41 பாருங்க. A bomb is dropped from an aeroplane flying horizontally with a velocity 720 km/h at an altitude of 980 meter. Time taken by the bomb to hit the ground. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே நம்ம டயக்ராம் போட்டு பழகிடணுமா? சரியா? நம்ம டயக்ராம் போடாமல் நம்ம சால்வ் பண்ணோம்னு நினச்சோம்னா மிஸ்டேக் வந்துடும். ஓகேவா? இப்போ ஒரு ஏரோப்ளேன், ஜஸ்ட் நீ ஆரோ மார்க் மாதிரி கூட போட்டுக்கோ. சரியா? அது நம்ம எக்ஸாக்டாக இந்த படம்லாம் வரையணுன்ற அவசியம் இல்லை. ஒரு u அப்படிங்கிற இனிஷியல் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணி போகுது. போகிற நேரத்தில் இங்கனக்குள்ள ஒரு பாம்பை வந்து ட்ராப் பண்ணுறாங்க. இப்போ பாம்பு ட்ராப் பண்ணோம் அப்படின்னா அப்படியே கீழே விழாது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ட்ரெயின்லேருந்து ஒரு ஆப்ஜெக்டை நான் ட்ராப் பண்ணேன் அப்படின்னா அப்படியே கீழே விழுற மாதிரி தான் ட்ரெயினில் அவங்களுக்கு தெரியும். அந்த ட்ரெயின்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அது அப்படியே கீழே விழுற மாதிரி தான் தெரியும். ஓகேவா? இதோட ஹைட் ஹெச்னு வச்சுக்கலாம். இதோட ஹைட் ஹெச் இல்லை ஒய்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இங்கனக்குள்ள ஒரு ஆப்ஜெக்டை ட்ரா பண்ணும் போது என்ன ஆகும்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து இப்படி தான் வந்து விழும். புரியுதா? ஃப்ளைட் அதே டைரக்ஷனில் போக ஆரம்பிச்சிடும். இந்த ஃப்ளைட்டு அந்த ஆப்ஜெக்டை ட்ரா பண்ணும் போது ஃப்ளைட்டோட வெலாசிட்டி என்னவோ அதோட வெலாசிட்டி தான் ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கும். புரியுதா? அப்போ ஃப்ளைட்ல இருந்து ஒரு ஃபுட் பேக்கெட்டையோ இல்லை வந்துட்டு ஒரு பாம்பையோ ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃப்ளைட் எந்த டைரக்ஷனில் போகுதோ அதே ஹரிசாண்டல் டைரக்ஷனில் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் ஹரிசாண்டல் வெலாசிட்டியும் இருக்கும், வெர்டிக்கலாக ஒரு டவுன்வர்ட் வெலாசிட்டி இருக்கும். பட் வெர்டிக்கல் இனிஷியல் டவுன்வர்ட் வெலாசிட்டி 0வா இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆக ஆக என்ன ஆக ஆரம்பிச்சிடும், இது Vx-ஆ இருக்கும், இது வந்து Vy-ஆ இருக்கும். ஓகேவா? Vy இதோட வெக்டார் வந்து V வெக்டார். புரியுதா? சரி, இப்போ நமக்கு இந்த ஆங்கிள் அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னா ஹைட் வந்து 980 மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஹைட்டு 980 மீட்டர். U எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 720 km/h. இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம், இதை மீட்டர் பர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? 5/18 மீட்டர் பர் செகண்ட். இதை கன்வெர்ட் பண்ணாமல் விட்டுட்டோம்னாலும் மொத்தமாக காலியாயிரும், தப்பாயிரும். ஓகேவா? ஓகே, அடுத்து ஹரிசாண்டல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, வெர்டிக்கல் ஹைட் கொடுத்துட்டாங்க. the time taken by the bomb to hit the ground. இப்போ இந்த இடத்துல வந்து விழறதுக்கான டைம் எவ்வளோ? ஈஸி. என்னது? y ஈக்குவல் டு half gt ஸ்கொயர். முடிச்சா? ஹலோ, கேக்குதுமா? புரியுதா? இப்போ என்னது, இந்த டைம் எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்? half gt ஸ்கொயர்ல வச்சு சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? பட் அவங்க டைம் டேக்கன் ஒரு நிமிஷம் 41
ம் சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. இப்போ இதில் ஹரிசாண்டல் ஸ்பீடு பற்றி நமக்கு தேவையில்லை. ஆக்சுவலி ஹரிசாண்டல் ஸ்பீட் நமக்கு தேவையில்லை. ஏன்னா இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். எனக்கு டீயை கால்குலேட் பண்ணுறதுக்கு எனக்கு யூ தேவை கிடையாது. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, டி வந்து என்ன சொன்னோம், டி வந்து இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் அண்ட் இண்டிபெண்ட் ஆஃப் ஹரிசாண்டல் வெலாசிட்டி. டி இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் அண்டு யூ, அதை மைண்டில் வச்சுக்கணும். அது எதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ஹெச்சை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ஹைட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். விஷயம் புரியுதா? பட் எக்ஸ் ஈக்குவல் டு யூடியில் வருது, அந்த இடத்துல வந்து யூடி அதெல்லாம் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்கும். பட் அந்த எக்ஸும் டியும் நேரடியாக தொடர்பில் இருக்கா அப்படின்னா கிடையாது. சாரி ஒய்யும் டியும் சாரி டியும் யூவும், டிக்கும் யூக்கும் டைரக்ட் எதுவும் ப்ரொபோர்ஷன் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்லாம் நம்ம எதையுமே நேரடியாக சொல்ல முடியாது. ஓகேவா? அது இண்டிபெண்ட் தான். சரி, இப்போ நம்ம டிக்கு சால்வ் பண்ணலாம். என்ன வரும்? 2u ஈக்குவல் டு ஜிடி ஸ்கொயர். ஓகேவா? அப்போ டி ஈக்குவல் டு 2y டிவைடட் பை ஜி ரூட். ஓகேவா? இப்போ இதில் இன்சர்ட் பண்ண நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அப்போ இந்த இடத்துல ஜி 9.8 தான் எடுக்கணும், 10 எடுத்துடக்கூடாது. ஏன்னா அவங்க 980 கொடுத்துருக்குறாங்க இல்லையா. அப்போ டி ஈக்குவல் டு என்ன வருது? 2 இன்ட்டு ஒய் எவ்வளோ? 980 டிவைடட் பை 9.8. ஸோ இது நம்ம இது 100 டைம்ஸ் இதை விட ஹையஸ்டாக இருக்குது, 100 டைம்ஸ். இப்போ ரூட்லேருந்து 100 நம்ம வெளியில் எடுத்துடலாம், 10 ஆயிரும். √2 வச்சுக்கலாம். √2ஓட வேல்யூ 1.414. ஓகேவா? அப்போ 14.14 செகண்ட்ஸ். ஓகேவா? பட் ஆக்சுவலி இப்போ இந்த இடத்துல நமக்கு இது வந்து தேவையா அப்படின்னா தேவையே இல்லை. இவங்க அதை கொடுத்துருக்கணுன்ட்டே அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போ சப்போஸ் இது எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா ரேஞ்ச் வேணும்னா நமக்கு தேவைப்படும். பட் நமக்கு ரேஞ்ச் அவங்க கேட்கல இல்லையா, அதனால நமக்கு ஹரிசாண்டல் ஸ்பீடு நமக்கு தேவையே இல்லை. நம்ம ஜஸ்ட் டைம் மட்டும் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். சிம்பிள் தான். இது டைரக்ட் கொஸ்டின் இது. ஓகேவா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 42. ஹலோ, கேக்குதாமா? ரீட் பண்ணுங்க. Two thin screens A and B are separated by a 200-meter bullet traveling horizontal with a speed of 600 meters per second. Hits a screen A, penetrates through it, and finally emerges out from B, making the holes. In A and B, the resistance of the air and wood are negligible. The difference of heights of their holes in A and B is. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் புரியுதா? இன்னும் 2 தடவை கூட ரீட் பண்ண, ஒன்றும் பிரச்சனை இல்லை. It's only like if a horizontal distance traveled by புல்லட் 200 மீட்டர். ஓகே, சரி. இப்போ இது நம்ம x equals to b horizontal into time. அதே தான், நமக்கு ஈக்குவேஷன்ல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எக்ஸ் ஈக்குவல் டு யூடி, ஒய் ஈக்குவல் டு ஹாஃப் ஜிடி ஸ்கொயர், அவ்வளோதான். அதை தாண்டி வேற ஒன்றுமே இல்லை. ஓகேவா? பட் இந்த கொஷின் என்னன்றதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏ அப்படின்னு ஒரு உடன் பிளாக் இருக்கு. ஓகேவா? உடன் மெட்டீரியல், தின் உடன் மெட்டீரியல். அடுத்து பி அப்படின்னு இன்னொரு தின் உடன் மெட்டீரியல் இருக்கு.
ஓகேவா? அடுத்து இப்போ நம்ம ஒரு புல்லட் இந்த இடத்துல என்ன ஆகுது, ஃபயர் பண்ணுறாங்க. எந்த இடத்துல ஏக்கு முன்னாடி புல்லட்டை ஃபயர் பண்ணுறாங்க. அதோட இனிஷியல் வெலாசிட்டி யூ வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்க, 600 மீட்டர் பர் செகண்ட். 600 மீட்டர் பர் செகண்ட்ல அது வந்து என்ன ஆகுது, உள்ள இன்சர்ட் ஆகுது, உள்ள பெனட்ரேட் ஆகுது ஹோல். இப்போ இது தின் அப்படின்றனால என்ன ஆகும், அதை உடச்சிட்டு உள்ள போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த என்னதான் புல்லட் வந்துட்டு ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல போனாலும் ஹை ஸ்பீட்ல போனாலும் டியூ டு கிராவிட்டி என்ன ஆக ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அது கீழே இறங்குமா? விஷயம் புரியுதா? இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி இங்க வந்து திருப்பி இந்த இடத்துல பிளாக் பில அந்த அந்த செகண்ட் போர்டில் வந்து படும். விஷயம் புரியுதா? அப்போ இதோட ஹரிசாண்டல் ஸ்பீடு வந்து அதுல எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஓகேவா? ஹரிசாண்டல் வெலாசிட்டி u, பட் இது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், பெண்டாய் வந்து திருப்பியும் இந்த செகண்ட் போர்டில் வந்து ஸ்ட்ரைக் ஆயிட்டு அது வெளியில ஓடிடும். இப்போ நமக்கு வெளியில போறத பத்தி பிரச்சனையே இல்லை. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு போர்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரெண்டு போர்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 200 மீட்டர் செப்பரேஷன். இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஹோலுக்கும் இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. லாஜிக் புரியுதா? the difference of the heights of the holes in A and B. ஓகேவா? இப்போ நான் இந்த இதுக்கு நான் ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டா எனக்கு இந்த இடத்துல இந்த ஹோல் இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹோல், செகண்ட் ஹோல் இந்த இடத்துல இருக்கு. இப்போ எனக்கு இந்த y அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் தான் எனக்கு வேணும். இது y தான், அது வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்ம ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன்ல இது அப்படியே நேரா வந்து இந்த இடத்துல இடிக்குது. அப்போ இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத கேட்க போறோம். அப்போ y ஃபார்ம்ல என்ன வருது, ½ GT² தான். ஓகேவா? எக்ஸ் ஃபார்ம்ல என்ன வரும், ut தான். ஓகேவா? இப்போ இந்த டீயை கொண்டு வந்து இங்கே இன்சர்ட் பண்ண வேண்டியதுதான். முடிஞ்சா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, y தானே கேட்டிருக்கிறாங்க. அப்போ t ஈக்குவல் டு என்ன வருது, x/u. எக்ஸ் எவ்வளோ, 200. u எவ்வளோ, 600. இந்த 0 0 கேன்சல், இந்த 2 6 படிச்சோம்னா என்னது, 1/3 1/3 கிடைக்கும். ஓகேவா? t ஈக்குவல் டு 1/3. அப்போ y ஈக்குவல் டு ½ g வந்து எவ்வளோ, 10ன்னு எடுத்துக்கலாம். 10 இல்லைன்னா 9.8 எது வேணாலும் எடுத்துக்குவோம். ஓகேவா? அடுத்து 1/3 ஹோல் ஸ்கொயர். 1/3 ஹோல் ஸ்கொயர் கால்குலேட் பண்ண என்னமா கிடைக்கும், இது 5 கிடைக்குமா? 5/9. இருமா, அங்க ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, 49 டிவைடட் பை ஓகே. இப்போ இந்த இடத்துல 10க்கு பதிலாக 9.8 எடுத்துக்கலாம். ஓகேவா? 10க்கு பதிலாக 9, அப்போதான் அது மேட்ச் ஆகும். 10க்கு பதிலாக 9.8 எடுத்துக்குவோம். ஓகேவா? ஏன்னா அப்பதான் அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப 9.8 9.8. இப்போ 9.8 இதை 1/9 எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ மேலையும் கீழையும் 10ஆல மல்டிப்ளை பண்றோம். 10ஆல மல்டிப்ளை பண்ணா 98 டிவைடட் பை 2 இன்டூ 90 கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணோம்னா 49/90 கிடைக்கும். 90 மீட்டர். ஒய்யோட வேல்யூ ரொம்ப கம்மி தான், ரொம்ப இது கம்மியாக தான். ஃப்ராக்ஷன் ஜஸ்ட் இப்போ எவ்வளோ, 49/90 என்ன கிடைக்கும், ஆல்மோஸ்ட் ½ தானே. 0.5 மீட்டர், அது 50 சென்டிமீட்டர். அந்த இதை விட கம்மியாக, அதை விட கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். 45/9, 49 டிவைடட் பை 90, 0.54. சரியா? இப்போ இந்த கொஸ்டின் என்னன்றது உனக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதான் சொல்லியிருந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
அப்ளிகேஷன் ஆக்சுவலி இது வந்து எல்லாருக்குமே வரதா, ஈவன் டீச்சர்ஸ்க்கு கூட சம்டைம்ஸ் அந்த பிரச்சனை வந்துடும். என்னன்னா நம்ம அவசரத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஷினை ரீட் பண்ணி பார்த்துட்டு என்ன கேட்டிருக்கிறாங்க என்ன இருக்குன்னு அதையும் கண்டுபிடிச்சிருவோம். பட் நமக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகாது, ஃபார்ம்ல ஸ்ட்ரைக் அவுட் ஆகாது. ஓகேவா? நம்ம அப்போ கரெக்டாக பொறுமையாக நம்ம அந்த இடத்துல நம்ம டீல் பண்ணணும். சரியா? பதட்டப்படக்கூடாது. நீ ராங் கொஸ்டின் எத்தனை அட்டன் பண்ண, நெகட்டிவ் எத்தனை வந்துச்சு உனக்கு? 7 நெகட்டிவ் 7 தான் அட்டன் பண்ண. ஓகே, பரவாயில்ல. ஆனால் டோட்டல் மார்க்கு 9 தான் வந்திருந்தது அப்போ உனக்கு. ஆமா சார். ஓகே ஓகே. இப்போ அந்த எப்படி அந்த ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன்ல எல்லாமே டவுட் ஆயிடுச்சா உனக்கு அப்போ? இல்ல சார், எனக்கு அதுல அவ்வளோ மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இல்லை சார். ஏன்னா எனக்கு இது அடிக்கணும். கைனடிக் தியரியா? சரி. அதுலதான் சார் எனக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. பட் ஆனா இதுல இருந்து வந்த क्वेश्चंस வந்து எனக்கு தெரிஞ்சது இருக்கு, நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். சரி. கொஞ்சம் அட்டெண்ட் பண்ணதுனால தான் அதுல மார்க்ஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. நீ நெக்ஸ்ட் டைம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தா மட்டும் அட்டெண்ட் பண்ணு, இல்லைன்னா அட்டெண்ட் பண்ண வேணாம். ஓகேவா? கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ண எஃபர்ட் போடணும். ஓகேவா? ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு டைம் எவ்வளவு நிறைய கொடுக்குறாங்களா? ஸ்கூல்ல ஒரு சப்ஜெக்ட் லைக் பிசிக்ஸ் ட்ராக் 1 and 2 சேர்த்து 1 hour 15 minutes டெய்லி. எஸ். அப்போ 2.5 hours பிசிக்ஸ் மட்டும்? இல்ல சார், பிசிக்ஸ் ரெண்டு ட்ராக்கும் சேர்த்து 1.5 hours. ஏன் அவ்வளவு கம்மியா கொடுக்குறாங்க? அது எங்களுக்கு எப்படின்னா சார், லைக் 5 to 5 லைக் 3:15 வரைக்கும் இது சிபிஎஸ்சி கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சிடும் சார். அதுக்கப்புறம் 3:15 to 5 வரைக்கும் வந்து பாட்னி ஜூவாலஜி ஸ்டடி பண்ணுறோம் சார். சரி. அப்புறம் வந்து 5 to 5:30 ஒரு பிரேக்கும், அந்த பிரேக் அப்புறம் 7:45 வரைக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கணும் சார். ஓகே. இப்போ மார்னிங் டைம்ல என்ன பண்ணுவாங்க? இப்போ 8 o'clock போறீங்க இல்லையா? ஆமா சார். அது வந்து காலையில இருந்து ஃபுல்லா நீட் கிளாஸஸ் தான் சார் போவோம். தியரி கிளாஸ் அவங்க டீச் பண்ணுவாங்க. ஆமா சார், நீட் போர்ஷன்ஸ் டீச் பண்ணுவாங்க சார். அதுக்கப்புறம் 2 சிபிஎஸ்சி பீரியட் இருக்கு சார். 11th போர்ஷன்ஸ் நடக்குது. சிபிஎஸ்சினா எது? மேக்ஸ் இங்கிலீஷா? மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ் அந்த சப்ஜெக்ட்ஸ் டெய்லியும் உண்டா அது, இல்ல எப்படி அது ஆல்டர்னேட்டிவா? மேத்ஸ் வந்து வாரத்துல 4 நாள் இருக்கு சார். 4 நாளா? சரி சரி சரிம்மா. சரி, நீ இப்போ ஒவ்வொரு ப்ராப்ளமா சால்வ் பண்ணி பாரு. சரியா? இப்போ இது எக்ஸசைஸ் 2 கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து எக்ஸசைஸ் 3 அப்படின்றதையும் அதையும் செக் பண்ணி பாரு. ஓகேவா? எந்தெந்த கொஸ்டின் டவுட் அப்படின்னு சொல்லி நாளைக்கு நம்ம அதை பார்ப்போம். ஓகேவா? ஏன்னா மொத்தமாக நம்ம எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போனால் ரொம்ப டைம் ஆகும். நீ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். நீ எடுத்தோடனே ஆன்சர் கீ எடுத்து பார்த்துறாத. ஓகேவா? இல்லை சொல்யூஷனையும் பார்க்க வேணாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணு, அந்த கொஸ்டினை ஒவ்வொன்றா பிரேக் பண்ணி பாரு, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நம்ம வந்து 1 by 1 வந்து நம்ம அதை பிரிச்சு பார்க்கணும். சரியா? அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம். எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் இப்போ ஆக்சுவலி இந்த கொஸ்டின் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த கம்பைன்டு இப்போ இந்த 42 அப்புறம் நம்ம கொஸ்டின் நம்பர் 37 இதெல்லாம் கொஞ்சம் வந்து 2 விஷயத்தை அப்ளை பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். நிறைய கொஸ்டின் வந்து டைரக்டாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த டைரக்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணு. இப்போ இந்த 49 இப்போ ஒரு சில கொஸ்டின்லாம் பாரு, 49 46 அப்புறம் 45 இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அது என்னன்றத ஃபர்ஸ்ட் டைரக்ட் கொஸ்டின்ஸை நீ அட்டன் பண்ணி பாரு. அதுக்கப்புறம் நீ வந்து அடுத்தடுத்த அப்ளிகேஷன் பேஸ்ட வந்து உள்ள செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 3 உள்ள போய் பாரு. ஓகேவா? எக்ஸசைஸ் 3 இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதுலேயும் டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. எக்ஸசைஸ் 3லயும் டைரக்ட் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? அப்புறம் அதே மாதிரி அந்த அந்த டபுள் இது மிங்கிள் ஆகி வருது இல்லையா, அதை மாதிரி உள்ளதை செக் பண்ணி பாரு. ஓகேவா? அப்பதான் நமக்கு அப்ளை பண்ணி பார்க்கும்போது புரியும். இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டு அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் இயர் நீட் ஜேஇ கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதை ட்ரை பண்ணிப்பார். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்து அந்த செகண்ட் ட்ராக்கு போகலாம். ஓகேவா? சரிம்மா, தேங்க்யூ.